லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது புக் 2 சாப்டர் 8 மெமரி, செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் த இக்னோரன்ஸ், இதனுடைய சினாப்சிஸ் பார்க்க போகின்றோம். இந்த சாப்டருக்கு முந்தைய சாப்டர் என்னவென்றால் த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ். த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ்ல என்ன இறுதியாக என்ன உண்மையை, ஆன்மீக உண்மையை தெரிந்து கொண்டோம் என்றால், நாம் அனைவருமே இருக்கும் நிலை அந்த இக்னோரன்ஸ் என்கின்ற நிலையில் தான் இருக்கின்றோம். இக்னோரன்ஸ் என்றால் நம்மளுடைய உணர்வு நிலை பிரிவுபட்ட நிலையில் இருக்கின்றது. அந்த ஒருமையான உணர்வு நிலையில் இல்லை. த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் ஒன், அதிலிருந்து கான்ஷியஸ்னஸ், டிவிசிவ் கான்ஷியஸ்னஸ் என்கின்ற நிலையில் இருக்கின்றோம். இக்னோரன்ஸ் என்றால் அதுதான். Ignorance of oneness with the divine. We are one with all அப்படிங்கிற அது குறித்த ஒரு அறியாமை தான் இக்னோரன்ஸ். என்ன பார்த்தோம் என்றால், அத்தகைய இக்னோரன்ஸ் என்பது, அறியாமை என்பது ஒரு ஆரம்பமும் இறுதியான நிலை அல்ல அப்படின்னு பார்த்தோம். இந்த உலகத்தில் காணக்கூடிய அறியாமை என்பது ஆரம்பமும் இறுதியான நிலை அல்ல, அது ஒரு இடைப்பட்ட நிலை. அது எத்தகைய நிலை என்றால், உள்ளே மறைந்துள்ள அந்த ஒன்னஸ், நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், த நாலேஜ், வித்யா, அது மெல்ல மெல்ல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது இப்பொழுது தன்னை முழுமையாக அது வெளிப்படுத்தாத நிலை, ஒரு எல்லைக்குட்பட்டு வெளிப்படுத்தப்படும் நிலை, லிமிட்டட் நாலேஜ், அதுதான் இக்னோரன்ஸாக நாம் காண்கின்றோம். ஆகையினால் இக்னோரன்ஸ் என்பது உண்மையிலேயே இக்னோரன்ஸ் இல்லை, அது இட் இஸ் எ லிமிட்டட் நாலேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த லிமிட்டட் நாலேஜ் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்கா இல்லை, நிரந்தரமாக அப்படி கிடையாது. இது இவால்விங் பிரின்சிபிள். இந்த லிமிட்டட் நாலேஜ் அப்படிங்கிறது இவால்விங்கா இருக்கு. மெல்ல 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 நாம் எதை நோக்கி செல்கின்றோம் என்றால், அந்த கம்ப்ளீட் நாலேஜ், அதை நோக்கித்தான் செல்கின்றோம். ஸோ இதுதான் சாராம்சம். ஆகையினால இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மாயை கிடையாது, எப்பொழுதுமே அறியாமையில் இருக்கக்கூடிய மாயை கிடையாது அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். மாயை அப்படிங்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்ட்டார் அவர். தெர் இஸ் நோ question of Maya in this world அப்படின்ட்டார். What we find is only ignorance. That ignorance is also not an original and a final ignorance. அது ஒரு transitory phase where knowledge is expressing itself in a limited state. அதுதான் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக என்ன பார்க்கின்றோம் என்றால், இந்த இக்னோரன்ஸ்ல இந்த இக்னோரன்ஸ் உடன் தொடர்புடையது பார்த்தோம் அப்படின்னா, எது இந்த இக்னோரன்ஸ்ல ரொம்ப மேலோங்கி காணப்படுகின்றது, இதனுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றது என்றால், நம்முடைய மேற்புற உணர்வு நிலை, நம்முடைய சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ், அதுதான் இந்த அறியாமை என்கின்ற அம்சத்துல ஒரு மேலோங்கிய அம்சமாக காணப்படுகின்றது. ஸோ சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ். இந்த சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ்ல மனிதனுடைய உணர்வு நிலையில எது இந்த ஒரு முக்கியமான
பங்கை வகிக்கின்றது, முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது என்றால் இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த மெமரி, ஞாபக சக்தி, ஞாபகம், அதுதான் ஒரு முக்கிய பங்காக வகிக்கின்றது. இப்போ இந்த ஞாபகம் சக்தி குறித்து பகவான் ரொம்ப அழகாக விளக்குகின்றார். அதுல நம்மால முழுமையான ஞாபகம் இல்லை. ஞாபகம்னா அரைகுறையான கடந்த காலம் குறித்த ஞாபகம், அரைகுறையான நிகழ்காலம் குறித்த ஞாபகம், முற்றிலும் அறியாமையில் காணப்படும் எதிர்காலம் குறித்த அந்த ஞானம், இதுதான் ஞாபகமாக செயல்படுகின்றது. ஒரு சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி நமக்கு தருகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இருந்தாலும் அதில் என்ன பகவான் கூறுகின்றார், அந்த ரியல் சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்ம புருஷன் அதனுடைய ஒரு சாஸ்வதமான நிலைதான் ரியல் கண்டினியூட்டி. அதாவது the eternity of the eternal existence of the conscious being, அதுதான் ரியல் எட்டர்னிட்டி. நமக்கு இந்த மெமரி தரக்கூடியது எட்டர்னிட்டி போல இருக்கு, நமக்கு ஒரு தொடர்ச்சியை தருகின்றதே ஒழிய அது ரியல் எட்டர்னிட்டியை தர்றதில்லை. நிறைய மெமரி குறித்த டிஸ்கிரிப்ஷன், அதனுடைய சாதக பாதகங்களை பகவான் விளக்குகின்றார். அப்படி என்றால் நம் மனிதன் மேற்புற உணர்வு நிலையில் தான் இருக்கின்றான். அவனுக்கு மெமரி அப்படிங்கிறது தான் அவன் வேறு வழி இல்லாமல் அதை நாட வேண்டி இருக்கின்றது. அதனால் மனிதனால் இந்த ரியல் எட்டர்னிட்டி ஆஃப் கான்சியஸ் பீயிங், அந்த ரியல் சாஸ்வதமான அம்சம் என்பதை உணர முடிவதில்லை. எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்க வேண்டுமா? அப்படி இருந்தால் இந்த மனிதன் வெறும் மேற்புற உணர்வு நிலையிலேயே இருக்கும் நிலை தொடர்ந்து நீடித்தால் அவனால் எவ்வாறு அந்த மேற்புற உணர்வு நிலையிலிருந்து தன்னுடைய உண்மையான நிலைக்கு, உயர் உணர்வு நிலைக்கு சென்று அந்த ரியல் நாலேஜ் அதை பெற முடியும்? அறியாமையிலேயே மனிதன் இருந்தால் எவ்வாறு இந்த தெய்வீக வாழ்வு சாத்தியம்? ஏன்னா நம்ம படிக்கிறது லைஃப் டிவைன். லைஃப் டிவைன்ல நமக்கு என்ன இலக்கு என்றால், மனிதன் சாதாரண வாழ்விலிருந்து அவனுடைய வாழ்வை லைஃப் டிவைன், அதாவது தெய்வீக வாழ்வாக மாறணும். தெய்வீக வாழ்வாக மாறணும் அப்படின்னா அவன் வெறும் மேற்புற உணர்வு நிலையில் இருந்து கொண்டு அறியாமையிலே இருக்க முடியாது. ஆனால் மனிதன் தற்பொழுது அறியாமையில் தான் இருக்கின்றான், மேற்புற உணர்வு நிலையில் இருக்கின்றான். அதிலும் அவன் இந்த மெமரி அப்படிங்கிறதெல்லாம் அவன் வாழ்கின்றான். அதுதான் அவனை தூக்கி பிடித்து கொண்டு அழைத்து செல்கின்றது. அப்படி இருக்கும்போது மனிதன் இப்படிதான் இருக்கணுமா? மேற்புற உணர்வு நிலையிலேயே தான் இருக்க வேண்டுமா? உண்மையிலே மேற்புற உணர்வு நிலை என்று கூறுகின்றோமே, அது என்ன? பகவான் என்ன கூறுகின்றார்? ஏன்னா இதுதான் சாராம்சம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சினாப்சிஸ்க்குள்ள போகலாம். பகவான் என்ன கூறுகின்றார்? மனிதன் மேற்புற உணர்வு நிலை, கீழே இருக்கக்கூடிய ஆழ் உணர்வு நிலை, அதே போல இந்த மனிதன் சந்திக்கக்கூடிய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த பிரிவினைகள் எல்லாமே செயற்கையாக மனிதன் ஏற்படுத்தி கொண்டது. இது எல்லாத்துக்கும் பின்னால என்ன இருக்கின்றது என்றால், there is a greater consciousness with self knowledge. அதுதான் அனைத்தையும் வழிநடத்தி செல்கின்றது. மனிதனுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் என்று கூறுகின்றோமே, மேற்புற உணர்வு நிலை, அது அரைகுறையாக இருந்தாலும் அந்த உணர்வு நிலையின் மூலமும் செயல்படுவது அந்த மனிதனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பேருணர்வு நிலை எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், எல்லாவற்றையும் அது அறிந்த நிலையில் ஏதும் தெரியாதது போல், அறியாதது போல் செயல்படுகின்றது. தன்னை முகமூடியிட்டு கொண்டு மறைத்து கொண்டு செயல்படுகின்றது. மனிதனுடைய அந்த முயற்சியினால் உயர் உணர்வு நிலை எட்டும் பொழுது அந்த பின்னில் இருக்கக்கூடிய அந்த மறைவில் செயல்படும் அந்த பேருணர்வு நிலை முன்னிலை வகித்து அவனை வழி நடத்தும். இதுதான் இங்க பகவான் கூற வருகின்றார். ஸோ இதனுடைய, ஏன்னா எல்லாமே போன தடவை கூட கேட்டாங்க, இந்த ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன, அதற்கும் நம்ம இந்த ஒவ்வொரு சாப்டருக்கும் என்ன லிங்க் அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் லிங்க். நம்ம எப்பொழுதுமே சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்லேயே இருக்கிறது இல்லை. சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல செயல்படுவது போல் செயல்படுவது நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் இதுதான் தன்னை முகமூடியிட்டு செயல்படுகின்றது. அது ஒரு நாள்
தன்னை திரையிலிருந்து விலக்கி முன்னிருந்து செயல்படும் பொழுது மனிதன் வந்து முழு ஞானத்துடன் அந்த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் அதனுடன் வித்யா என்கிற நிலையில் செயல்படுவான். அதுதான் வந்து பகவான் கூறுகின்றார். இப்ப இந்த பேக்ரவுண்ட்ல நம்ம உள்ள போகலாம். சாப்டர் 8 படிக்கலாம். சினாப்சிஸ் உள்ள போகலாம். எஸ் ப்ளீஸ். The Life Divine, Book 2, Chapter 8, Memory, Self-Consciousness, and the Ignorance. Synopsis. We come across the aspect of memory in our study of some of the essential moments of the partial awareness, which appears as ignorance, and its relation to the greater consciousness below our surface, which is evolving. It forms a part of our consciousness and is said to be constitute a man's personality. It forms the basis of our psychological being. It links together all our experiences and relates them to the particular individual existence in the succession of time, past, present, and future. Next. But it covers only a limited span of existence, only so much as our memory could extend itself. Nor does it take into account the fact of cause and effect in the succession of events in our life. But the process of memory is merely a utility. Memory serves as a tool in our day-to-day life. The real truth of things lies not in the process of memory, but behind the consciousness that governs the whole process of memory. Thank you, sir. Thank you. ஸோ இந்த சாப்டரை எந்த ஒரு குறிக்கோளோட நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எதனால வந்து நமக்கு வந்து அந்த முழு அந்த அவேர்னஸ் இல்லை, கம்ப்ளீட் அவேர்னஸ், ஃபுல் அவேர்னஸ் இல்லை, ஏன் நமக்கு பார்ஷியல் அவேர்னஸ் இருக்கு? இந்த பார்ஷியல் அவேர்னஸ், பார்ஷியல் நாலேஜ் தான் இக்னோரன்ஸா இங்க காணப்படுகின்றது. அது குறித்து நம்ம வந்து நம்மளுடைய கவனத்தை திருப்பும் பொழுது அதுல மெமரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கின்றதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த பார்ஷியல் அவேர்னஸுக்கும் அதற்கு பின்னால் உள்ள அந்த ஒரு உயரிய உணர்வு நிலைக்கும் இடையில் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை அது குறித்த நம்மளுடைய கவனத்தை திருப்பும் பொழுது இந்த மெமரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் வந்து மனிதனுடைய உணர்வு நிலையில ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. மனிதனுடைய ஆளுமையை அது வந்து ஒரு இன்றியமையாத பங்கை வகிக்கின்றது. மனிதனுக்கு மெமரி இல்லை அப்படின்னா அவனுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. அப்படிதான் அதனுடைய செயல்பாடு அமைந்துள்ளது. அது என்ன செய்கின்றது? நம்முடைய ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் ஏற்கனவே அவன் எதிர்கொள்ளக்கூடிய சந்திக்கக்கூடிய அனைத்து அனுபவங்களையும் அது ஒன்று சேர்க்கின்றது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் வந்து அந்த அனுபவங்களை அது வந்து ஒன்றாக இணைக்கின்றது. எப்படி இணைக்கின்றது என்றால் காலத்தின் தொடர்ச்சியாக அது காலத்தின் தொடர்ச்சியின் ஒரு நிகழ்வாக அனைத்தையுமே அது இணைக்கின்றது. இதுதான் மனிதனுடைய அந்த ஞாபகம், அந்த மெமரி என்பதின் பணியாக இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே இந்த மெமரி என்பது சர்வ வல்லமை வாய்ந்ததா அப்படின்னா அது கிடையாது. அதுக்குன்னு சில வரையறைகள் இருக்கின்றன. என்ன வரையறைகள் இருக்கின்றன? மெமரி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு அதற்கு சாத்தியமோ அந்த அளவிற்கு தான் அது தன்னை நீட்டித்து கடந்த காலம் குறித்த ஞாபகத்தை, அனுபவங்களை அது நமக்கு மீட்டு தருகின்றது.
அதனால் அதனுடைய எல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகின்றது. அதே சமயம் பல்வேறு நிகழ்வுகளை அது பதிவு செய்தாலும் நிகழ்வுகளுக்கு இடையில் காணப்படும் காரண காரியம், காஸ் அண்ட் எஃபெக்ட், அதை வந்து அந்த ஞாபகம் என்பது கண்டறிய முடிவது இல்லை. அது குறித்து அது ஒன்றும் தெரியாத நிலையில் தான் இருக்கின்றது. ஆகையினால் இந்த மெமரி என்பது அது நமக்கு ஒரு பயன்படும் ஒரு கருவிதான். இட் இஸ் மியர்லி அ டூல், அவ்வளவுதான். நடைமுறை வாழ்வில் நம்மை வழிநடத்துவதற்காக நமக்கு அமைந்துள்ள ஒரு கருவி, அவ்வளவுதான். ஆகையினால் இதையும் தாண்டி ஒன்று இருக்கின்றது. எங்க அந்த இதனுடைய செயல்பாட்டிற்கு பின்னால் உள்ள உண்மை எங்கு இருக்கின்றது என்றால், அந்த மெமரி, ப்ராசஸ் ஆஃப் மெமரி, ஞாபகத்தின் செயல்பாடு என்பதில் இல்லை. அதற்கு பின்னால் உள்ள உணர்வு நிலை, எந்த உணர்வு நிலை அந்த மெமரி, அந்த ஞாபகம் என்கின்ற அம்சத்தை இயக்குகின்றதோ அதில் தான் இருக்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? The real truth of things lies not in the process of memory, but behind in the consciousness that governs the whole process of memory. So என்ன புரிகின்றது? மெமரி என்பது மேலோட்டமா தான் இருக்கு, அதற்கும் பின்னால ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கின்றது, அதுதான் மெமரி என்பதையும் இயக்குகின்றது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம அடுத்தது போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பகவான் வந்து மெமரியை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. அதுல உள்ள அதனுடைய பாசிட்டிவ் சைடு, அதனுடைய நெகட்டிவ் சைடு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா அதனுடைய மெல்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போறார். அடுத்தது எஸ். There are two applications which the mind makes of its faculty or process of memory. One is the memory of self and the other is the memory of experience. First, our mind applies memory to the fact of our conscious being and relates that to time. The I remains the same in all the three divisions of time. Behind these three divisions of time, what lies is the eternity of the being, of the conscious being. Our mind feels this aspect of eternity of being as the fact in trying to relate to itself in terms of time, present, past, present, future. But it cannot know or prove this eternity of the conscious being. Memory helps the mind to know of itself in the past and by direct self-awareness in the moment of the present. The mind can conceive of itself in the future only by the extension of this present self-awareness and making an inference out of it. Our memory cannot fix the extent of the past and the future. It cannot determine whether it existed before physical birth because of the gap of memory. It knows nothing of the future at all. Thank you, sir. Thank you, sir. Thank you. இரண்டு விதமான செயல்பாடுகள் அந்த மெமரிக்கு வந்து இருக்கின்றது. Two applications in the process of memory. அது இரண்டு விதமான செயல்பாடுகள் அப்படின்னா, ஒன்று வந்து அந்த தன்னை குறித்த ஞாபகம், மெமரி ஆஃப் செல்ஃப். மற்றொன்று தனக்கு நேர்ந்த அனுபவங்கள் குறித்த அனுபவம், மெமரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெமரி அப்படிங்கிறார். முதலாம் என்ன மனம் என்ன செய்கின்றது? அந்த ஞாபகம் என்கின்ற அந்த ஞாபகம் என்கின்ற அந்த செயல்பாட்டை நம்முடைய ஜீவன், கான்சியஸ் பீயிங், அதனுடன் பொருத்தி, அதனுடன் சம்பந்தப்படுத்தி எல்லா காலங்களிலும் தன்னை வைத்து பார்க்கின்றது.
கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி இருப்பது அந்த நான் தான். நான் என்றால் அந்த கான்சியஸ் பீயிங், அதுதான் ஒரே மாதிரி இருக்கின்றது, மாறுவதில்லை. அது எல்லா காலத்திலும் தன்னை அந்த அந்தந்த காலத்தில் தன்னை பார்க்கின்றது. இந்த 3 காலங்களினுடைய இந்த 3 பிரிவுகள், 3 டிவிஷன்ஸ் ஆஃப் டைம், அதற்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்றால் எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த எட்டர்னிட்டி ஆஃப் த கான்சியஸ் பீயிங். அதுதான் 3 பிரிவுகளுக்கும் பின்னால அதுதான் இருக்கின்றது. நம்மளுடைய மனம் இந்த சாஸ்வத தன்மை, அதாவது ஆஸ்பெக்ட் ஆஃப் எட்டர்னிட்டி ஆஃப் பீயிங், அதை 3 காலகட்டத்திலும் இருக்கின்றது, உள்ளது என்பதை அது உணர்கின்றது. அவ்வளவுதான். அது our mind feels this aspect of eternity of being as a fact in trying to relate to itself in terms of time, past, present, future. அது இப்படி பண்ணும்பொழுது உண்மையிலேயே நம் மனம் என்ன செய்கின்றது என்றால் இந்த 3 காலங்களிலும் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான இருக்கக்கூடிய நம்முடைய அந்த கான்சியஸ் பீயிங், நம்மளுடைய புருஷா, அதைத்தான் அது பொருத்தி பார்க்கின்றது. இருந்தாலும் இது குறித்த அறிவு நம்மளுடைய வெளிமனதுக்கு இருப்பதில்லை. அது வெளிமனது நான் என்பதை, தன்னுடைய நான் என்றால் என்ன என்பதை புரியாத நிலையில்தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்கிறாங்க. நான், நீ யார் அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நான்னா தன்னுடைய புற அம்சத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். பெயர், ஊர், தான் இருக்கக்கூடிய குடும்பம், அதோட தான் லிங்க் பண்ணி ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிப்பாங்க. ரியல் ஐடென்டிட்டி யாரு அப்படின்னா, எல்லாரும் எப்படி நம்ம ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறோம்? we create a very false identity. நம்மளுடைய பேர் ஒரு ஐடென்டிட்டியா வச்சுக்கிறோம். the religion you belong becomes an identity. The nation, then again the sect you belong becomes your identity. The language you speak becomes இதெல்லாமே false identity. This is not the real identity. We are all living in the false ignorance. அது பட் ரியல் ஐடென்டிட்டி எது அப்படின்னா, ஐடென்டிட்டி ஆஃப் த கான்சியஸ் பீயிங், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மன், அதுதான் ரியல் ஐடென்டிட்டி. ஆனா அதனால்தான் 3 நிலைகளிலும் இதைத்தான் மனம் உணர்ந்தாலும் இதுதான் தன்னை 3 காலகட்டத்திலும் பொருத்தி பார்க்கின்றது என்பதை அறியாமல் இருக்கின்றது. ஏன்னா சர்ஃபேஸ் மைண்டுக்கு இது குறித்த ஞானம் இருப்பது இல்லை. இது ஒரு கருத்தை சொல்கின்றார். அதே போல அந்த ஞாபகம் என்கின்ற அமைப்பு என்ன செய்கின்றது? தன்னை கடந்த காலத்தில் கிடைத்த அனுபவங்களின் மூலமாக தன்னை அறிந்து கொள்கின்றது. அதே போல நிகழ்காலத்தில் நேரடியாக காணப்படும் அந்த அனுபவங்களின் மூலமாக தன்னை அறிந்து கொள்கின்றது. அதே போல நம்மளுடைய மனம் இந்த நிகழ்காலத்தின் ஒரு நீட்சியாகத்தான் எதிர்காலத்தில் தன்னை அறிந்து கொள்கின்றது. பை எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரசன்ட் செல்ஃப் அவேர்னஸ், அதிலிருந்து என்ன செய்கின்றது? எதிர்காலம் குறித்த ஒரு அனுமானத்தை தான் அது அடைகின்றது. இட் மேக்ஸ் அன் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ்னா ஒன்றை பார்க்கின்றோம், அதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ளுதல். அதுதான் மேக்ஸ் அன் இன்ஃபரன்ஸ் அவுட் ஆஃப் இட். இப்படித்தான் மனம் தன்னை அறிந்து கொள்கின்றது. ஆகையினால் இந்த மெமரி, ஞாபகம் என்பது எவ்வளவு காலத்திற்கு கடந்த காலத்தில் ஒன்றை அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற தன்னுடைய எல்லையை அது தீர்மானிக்க முடியாது. அதே போல எதிர்காலம் குறித்தும் அதற்கு எல்லையை தீர்மானிக்க முடியாது. அப்புறம் இந்த பிசிக்கல் பர்த், இந்த மானுட பிறவி, இந்த ஜென்மத்தில் அது எடுத்த மானுட பிறவி, அதற்கு முந்தைய கட்டத்தில் அது எப்படி இருந்தது என்பதை மெமரி, ஞாபகம் என்பது, மனிதனுடைய அந்த ஞாபகம் என்பது அறிந்து கொள்ள முடியாது. என்ன காரணம் என்றால், there is a gap in the consciousness. அங்க ஒரு கேப் இருக்கு. அதே போல எதிர்காலம்
எதிர்காலத்தை குறித்து அதனால் முற்றிலுமாக அறிந்து கொள்ள முடியாது. மெமரி வந்து எதிர்காலம் குறித்த ஞாபகத்தில் சுத்தமாக இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பகவான் வந்து ஞாபகம் குறித்த அந்த அதனுடைய அம்சங்களை பகவான் விளக்குகின்றார். அடுத்தது பார்க்கலாம். சார் சார் எஸ் மேடம். வந்து சார் நம்ம இப்ப நீங்க வந்து நம்ம எல்லாரும் ஃபால்ஸ் ஐடென்டிட்டியில ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன் சார். இத ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி, இப்ப நான் யாருன்னா நான் வந்து சொல்றோம். இப்ப நம்ம இந்த பாட்டுல வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இதுல தெரியுது சார் இது ஃபால்ஸ் ஐடென்டிட்டின்னு. நம்ம எப்படி சார் நம்மள ஐடென்டிட்டி பண்ணிக்கிறது? பகவான் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈஸியஸ்ட் வே எப்படி ஐடென்டிஃபை, நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய எளிதான வழி இருக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. அது என்ன எளிதான வழினா, we are all children of the mother. இந்த மதருடைய குழந்தைகள் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸி ஐடென்டிட்டி நம்மளுக்கு. ரியல் ஐடென்டிட்டி அஃப்கோர்ஸ் யூ ஷுட் நோ யுவர் சைக்கிக் பீயிங்கோட ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மரணம் என்கின்ற நம்மளுக்கு முடிவே கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வு வருவோம். அது ரியல் ஐடென்டிட்டினா ஐடென்டிட்டி வித் யுவர் கான்சியஸ் சைக்கிக் பீயிங். அதுதான் ரியல் ஐடென்டிட்டி, த ட்ரூத் ஆஃப் யுவர் செல்ஃப். பட் அந்த நிலையை எட்டுவது என்பது எல்லாராலும் நமக்கெல்லாம் வந்து ரொம்ப நெடுநாள் டிவைன் கிரேஸ் சாதனா இருந்தா அந்த நம்மளோட நம்மளுடைய சைக்கிக் பீயிங்கோட எப்பொழுதுமே நம்மளால தொடர்புல இருக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு எளிய வழியை வந்து மதர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, we should be conscious of the fact that we are the children of the mother. இந்த மதருடைய சில்ட்ரன், எல்லாருமே அன்னையினுடைய குழந்தைகள் அப்படிங்கும் பொழுது நமக்கு அந்த பாகுபாடு வந்து நம்ம ரியல் ஐடென்டிட்டி அதுதானே. தட் இஸ் அ ரியல் ஐடென்டிட்டி. அது அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நேச்சுரலி நம்மளுடைய அந்த நம்மளுடைய ஐடென்டிட்டி எல்லாம் அங்கே மறைஞ்சு போயிடும். இது ஒரு எளிய வழியாக அன்னை கூறுகின்றார். தேங்க்யூ சார். படிக்கட்டுமாங்க சார்? அட்லீஸ்ட் நம்ம லைஃப் டிவைன் படிக்க வந்தப்புறம் என்ன உணர்கின்றோம் என்றால், நம்முடைய கடந்த கால உருவாக்கங்கள், பாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபவுட் அவர் செல்ஃப்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம வந்து மெல்ல மெல்ல அதுலேருந்து விலகிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அட்லீஸ்ட் அந்த அவேர்னஸ் வந்து வந்திருக்கு நம்மளுக்கு. ஆஃப்டர் ஹேவிங் கம் டு த மதர் அண்ட் ஷி அரபிந்தோ, தட் அவேர்னஸ் ஹஸ் கம். பட் ரியல் அவேர்னஸ் வரதுக்கு இட் வில் டேக் சம் மோர் டைம். தட் யூ ஆர் த கான்ஷியஸ் பீயிங் அப்படிங்கிறது இட் டேக் சம் மோர் டைம். தேங்க்யூ. சொல்லுங்க, படிங்க மேடம். தேங்க்யூ சார். படிங்க. எஸ் சார். Our mind cannot know whether physical dissolution is the end of the conscious being or not, whether death is the end of the conscious being. Yet, by memory, our mind has this sense of a persistent continuity. This extends itself into a conviction of eternity. This may be the reflection in the mind of an endless past which it has forgotten, and the formless impression of it retained in the mind. Or it may be the shadow of a self-knowledge which comes to the mind from a higher or a deeper plane of our being. Or it may be a hallucination of mind. Or it may be a false transference to ourselves of the perception of a real eternity, conscient or inconscient, other than ourselves, the eternity of the universe, or of something which exceeds the universe. The questions about eternity cannot be solved by our surface mind. Thank you, sir. தேங்க்யூ மேடம். நம் மனதிற்கு வந்து நம்ம அதாவது லைஃப் பியாண்ட் டெத் அது இருக்கின்றதா இல்லையா அப்படிங்கிறத மனதினால் தீர்மானிக்க முடியாது. உண்மையிலேயே நம்மளுடைய கான்ஷியஸ் பீயிங் வந்து உடல் அழிந்த பிறகு இருக்கின்றதா இல்லையா, இதை வந்து இட்ஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் அவர் மைண்ட். அப்படி இருந்தாலும் கூட இந்த மெமரி அப்படிங்கிறது மனிதனுக்கு எதை தருகின்றது என்றால், ஒரு தன்னுடைய வாழ்வில வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு இருப்பை ஒவ்வொரு மனிதனுக்குமே தருகின்றது.
ஒரு சென்ஸ் ஆஃப் அ பர்சிஸ்டன்ட் கண்டினியூட்டி அப்படிங்கிறார். இது வந்து எல்லா மனிதனுக்குமே தருகின்றது. ஒரு தொடர்ச்சி, அவனுடைய வாழ்வில் ஒரு தொடர்ச்சியை மனிதனுக்கு வந்து அவனுடைய ஞாபகம் என்கின்ற மனதினுடைய ஞாபகம் என்பது தருகின்றது. இது என்ன செய்கின்றது? ஒரு சாஸ்வத, ஒரு விதமான உண்மையான சாஸ்வத தன்மை கிடையாது. ஒரு விதமான ஒரு சாஸ்வத தன்மையை அது மனிதனுடைய மனதிற்கு அது வழங்குகின்றது. சாஸ்வத தன்மை எதனால் வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது ரியல் சாஸ்வத தன்மை என்பது என்னவென்றால், தட் இஸ் அ இட்டர்னிட்டி ஆஃப் த கான்சியஸ் பீயிங். அதுதான் ரியல் சாஸ்வத தன்மை. அந்த நிலைக்கு முன்னாலேயே மனிதனுக்கு வந்து மெமரி, தன்னுடைய ஞாபகம் என்பது ஒரு விதமான ஒரு சாஸ்வத தன்மையை ஒரு மனிதனுக்கு தருகின்றது. ஒரு லைஃப் குறித்த ஒரு தொடர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும். அதனாலதான் மனிதன் வந்து தொடர்ந்து இதை சாதிக்கணும், இதை சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். யாருமே சோர்ந்து விடுவதில்லை, செயல்பட்டு கொண்டே இருக்கின்றான். ஏன்னா மனிதனுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாள்ல முடிவு வரப்போகின்றது எனக்கு தெரியும், அவனுடைய வாழ்வு லிமிட்டட்னு தெரியும். பட் அதுக்காக வந்து யாருமே தன்னுடைய முயற்சிகளையோ ஆசைகளையோ கனவுகளையோ திட்டங்களையோ யாருமே வந்து சுருக்கிக் கொள்வதில்லை. என்ன காரணத்தினால அப்படி மனிதன் செயல்படுகின்றான் என்றால், அவனுக்குள்ள ஒரு சென்ஸ் ஆஃப் பர்சிஸ்டன்ட் கண்டினியூட்டி இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அது எதனால் ஏற்படுகின்றது என்றால் நிறைய காரணங்களை பகவான் சொல்றார் எதனால வந்து இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இது வந்து பகவான் சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் சூப்பர்ஃபிஷியல் ரீசன்ஸ். ரியல் காரணம் வந்து தோஸ் ரியலைஸ் கான்சியஸ் பீயிங், அவங்க எப்பொழுதுமே சென்ஸ் ஆஃப் இட்டர்னிட்டியில் இருப்பாங்க. அவங்கள பத்தி பகவான் சொல்லலை. சராசரி மனிதனுக்கு வந்து எதனால் இந்த எண்ணம் வருகின்றது என்றால், ஒரு கடந்த காலத்தினுடைய பதிவுகள். கடந்த காலம் பகவான் கூறுவது இந்த பிறவியில மாத்திரம் இல்ல, முந்தைய பிறவியில் இருக்கக்கூடிய பதிவுகள் கூட அவனுடைய மனதுல வந்து ஒரு விதமான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது, ஒரு பதிவை ஏற்படுத்துகின்றது. அதனால்தான் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி இருக்கு. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்மை அறியாமலேயே நம்மளுடைய கடந்த காலம், கடந்த பிறவிகள் குறித்த ஒரு பதிவு, ஒரு வடிவற்ற ஒரு இம்ப்ரெஷன், ஃபார்ம்லெஸ் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறார் பகவான். அது மைண்ட்ல ரீட்டைன் ஆயிருக்கு அப்படிங்கிறார். அதனாலதான் வந்து இந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு எண்ணம் வருகின்றது அப்படிங்கிறார். அல்லது பகவான் என்ன கூறுகின்றார், அந்த உயர் ஞானத்தினுடைய ஒரு சாயல் அப்படிங்கிறார். இட் மே பி த ஷேடோ ஆஃப் அ செல்ஃப் நாலேஜ். ரியல் செல்ஃப் நாலேஜ் கிடையாது. அந்த உயர் ஞானத்தினுடைய ஒரு நிழல் போன்ற ஒரு சாயல் அங்கு மனிதனுடைய மனதில் படுகின்றது அப்படிங்கிறார். அது எங்க உயர்தளத்திலிருந்து வருகின்றது. அதனால் அவனுக்கு வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு தன் இருப்பு கொடுத்த ஒரு தொடர்ச்சியான ஒரு உணர்வு வருகின்றது அப்படிங்கிறார். அல்லது மனிதனுடைய மனதில் தோன்றும் ஒரு ஹலூசினேஷன், ரியல் கிடையாது, ஒரு போலியான ஒரு உணர்வாக இருக்கலாம். இட் மே பி ஹலூசினேஷன் ஆஃப் மைண்ட். அல்லது மனிதன் வந்து தன்னை சுற்றி எப்படி பார்க்கின்றான், பிரபஞ்சத்தில் அவன் காணும் இயற்கை என்பது ஒரு சாஸ்வத பொருளாகத்தான் மனிதன் பார்க்கின்றான். தன்னை ஒப்பிடுகையில் அந்த இயற்கை என்பது ஒரு சாஸ்வத பொருளாகத்தான் அவனுக்கு காட்சி அளிக்கின்றது. இந்த வெளியில் காணப்படும் சாஸ்வத உணர்வை மனிதன் தனக்கு மாற்றம் செய்து கொள்கின்றான் அப்படிங்கிறார் பகவான். ஃபால்ஸ் எப்படி மாற்றம் செய்து கொள்கின்றான்? ஒரு பொய்யான ஒரு மாற்றத்தை தனக்குள் ஏற்படுத்திக் கொள்கின்றான் அப்படிங்கிறார். ஃபால்ஸ் டிரான்ஸ்பரன்ஸ் டு அவர் செல்ஃப்ஸ் ஆர் தி பர்செப்ஷன் ஆஃப் ரியல் இட்டர்னிட்டி, கான்ஷியன்ட் ஆர் இன்கான்ஷியன்ட் அதர் தேன் அவர் செல்ஃப்ஸ். நம்ம சுற்றி வெளியில இருக்கிறது எல்லாமே இந்த பிரபஞ்சம் குறித்த ஒரு சாஸ்வதத்தன்மை, இதையெல்லாம் மனிதன் தனக்கு உள்ளே மாற்றம் செய்து கொள்கின்றான். ஆகையினால இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். ஆகையினால ரியல் இட்டர்னிட்டி, சாஸ்வதத்தன்மை என்பதை மனித மனம் அறிந்து கொள்ள முடியாது. சர்ஃபேஸ் மைண்ட்ல போனோம் அப்படின்னா அதன் மூலமாக தி குவெஸ்சன் ஆஃப் ரியல் இட்டர்னிட்டிக்கு முடியாது. அதற்கு என்ன தேவை என்றால் we have to go deep inside. நம்முடைய சர்ஃபேஸ் மைண்ட்ல அந்த இட்டர்னிட்டியை வந்து ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். சார் படிப்பீங்களா? எஸ் மேடம். Our mind experiences a continuous succession of moments of
being in an eternal time. This succession is the basis of the mind's concept of eternity. But the eternal existence is a conscious being, and it must be beyond time. It must be timeless that contains time. It must be the Brahman, the eternal of the Vedanta. The timeless eternal uses time only as a conceptual perspective for his view of his self-manifestation. The eternal existence cannot be dissected, analyzed, handled by the mind. From all this, we understand that the very nature of our mind is ignorance, not an absolute nescience, but a limited and conditioned knowledge of being. It is limited by a realization of its present, a memory of its past, and inference of its future. Thank you, sir. தேங்க்யூ. மனித மனம் எப்படி செயல்படுகின்றது, அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கூறுகின்றார் பகவான். மனித மனம் எப்படி அனுபவங்களை எதிர்கொள்கின்றது? காலத்தில் தொடர்ச்சியாக காலத்தின் தொடர்ச்சியில் அது கணத்திற்கு கணம் எதிர்கொள்ளும் அனுபவங்களின் மூலம்தான் தன்னை அறிந்து கொள்கின்றது. இந்த அனுபவங்களின் தொடர்ச்சி என்பதன் மூலமாகத்தான் அது தன்னை அறிந்து கொள்கின்றது. சக்சஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ், ஒரு சாஸ்வதமான டைம்ல, எட்டர்னல் டைம்ல அந்த சக்சஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ், இதைத்தான் மனித மனம் அனுபவங்களாக எதிர்கொள்கின்றது. இந்த தொடர்ச்சி தான் மனித மனதிற்கு எதை தருகின்றது என்றால் த கான்செப்ட் ஆஃப் இட்டர்னிட்டி, சாஸ்வதம் குறித்த அந்த ஒரு புரிதலை மனித மனதிற்கு தருகின்றது. கான்செப்ட் ஆஃப் இட்டர்னிட்டி மனித மனம் எவ்வாறு புரிந்து கொள்கின்றது என்றால் இதன் அடிப்படையில் தான். மனித மனம் எவ்வாறு புரிந்து கொள்கின்றது அந்த கான்செப்ட் ஆஃப் இட்டர்னிட்டி எப்படின்னா, தொடர்ச்சியாக இது எதிர்கொள்ளும் அனுபவங்களின் வாயிலாக அது அந்த சாஸ்வதமான ஒரு நிலை என்கின்ற என்பதை புரிந்து கொள்கின்றது. ஆனால் உண்மையிலேயே எது எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா, எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் அது அந்த மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் பீயிங், அந்த ஆத்மன் புருஷா, அதுதான் எப்பொழுதுமே எட்டர்னலா இருக்கக்கூடியது. அது எப்படி இருக்கின்றது? இட் இஸ் பியாண்ட் டைம். அது காலத்திற்கு உட்பட்டு இருப்பதில்லை, காலத்திற்கு அப்பாற்பட்ட விஷயமாகத்தான் அது இருக்கின்றது. அது உண்மையிலேயே என்னவென்றால் அதுதான் பிரம்மன், த இட்டர்னல் ஆஃப் த வேதாந்தா. சாஸ்வத பொருள் என்பது அதுதான். அது என்ன செய்கின்றது? காலத்தை கடந்த அந்த சாஸ்வதமான அந்த பரம்பொருள் காலம் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம் தன்னை பார்க்கின்றது, தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகையினால் எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த இருப்பு, த இட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது மனித மனதினால் அறிந்து கொள்ள முடியாது. மனிதனுடைய அந்த பகுத்து அறிதல், டிசெக்டட், இட் cannot be dissected, analyzed, handled by mind. மனித மனம் ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒன்றை அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது அவ்வாறு அதை புரிந்து கொள்ளுதல் அந்த வகையில் அது முடியாது. அது மனிதனுடைய மனதிற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. இந்த அறியாமை என்பது அதனுடைய உண்மையான இயல்பு எப்படி இருக்கின்றது என்றால், அது முழுமையான அறியாமையில் இல்லை என்பதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்கின்றோம். இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் நேஷன்ஸ். ஆனால் எப்படி இருக்கின்றது? ஒரு வரையறைக்குட்பட்ட, எல்லைக்குட்பட்ட அந்த ஞானம், லிமிட்டெட் அண்ட் கண்டிஷன்டு நாலேஜ் ஆஃப் பீயிங்.
எல்லைக்குட்பற்ற ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு ஞானமாக இருப்பதுதான் அறியாமையாக இங்கு காணப்படுகின்றது. எப்படி எதனால எல்லைக்கு உட்படுகின்றது என்றால், தன்னுடைய கடந்த காலத்தை ஓரளவுதான் அது புரிந்து கொள்ள முடிகின்றது. இட் இஸ் லிமிட்டட் பை a realization of its present. கடந்த காலம், நிகழ்காலம், அதேபோல எதிர்காலத்தை குறித்த ஒன்றை தருவித்து புரிந்து கொள்ளுதல், நேரடியாக புரிந்து கொள்ளாமல் ஒன்றின் மூலமாக மற்றொன்றை அறிந்து கொள்ளுதல், அதுதான் இன்ஃபரன்ஸ். இந்த வகையினால் இந்த அறியாமை, இந்த முழு ஞானம் என்பது இத்தகைய காரணங்களினால் அது எல்லைக்குட்பட்டு மனிதனுக்குள் செயல்படுகின்றது. ஆகையினால் மனித மனம் என்பது முழு அறியாமையில் இல்லை, அது ஒரு எல்லைக்குட்பட்ட ஞானத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது. அது எல்லைக்குட்பட்ட நிலையில் ஏன் செயல்படுகின்றது என்றால், தன்னுடைய நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் குறித்த அந்த புரிதல் என்பது ஒரு எல்லைக்குட்பட்டு தான் இருக்கின்றது. ஒரு முழுமையான புரிதல் என்பது கிடையாது. முழுமையான புரிதல் எங்கே காணப்படுகின்றது? மனித மனதிற்கு கிடையாது. த நாலேஜ் ஆஃப் இட்டர்னிட்டி அப்படிங்கிறது மனித மனதிற்கு மேலுள்ள அந்த ஹையர் கான்சியஸ்னஸ், அதுக்கு தான் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரினுடைய ஹோலிஸ்டிக் நாலேஜ் அதுக்கு இருக்கின்றது. நம்மளுடைய மனதிற்கு பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி கிடையாது. அடுத்தது போட்டு படிக்கலாம். எஸ். If we take the view that mind is all that constitutes our being, or the apparent mind in us is the indicator of the nature of our being, then we would be nothing but a bundle of ignorance. Our life would be nothing more than fleeting moments of time, gathering only scanty and fragmentary pieces of knowledge. But the apparent mind does not constitute all our existence. There is a power of self-knowledge beyond mind. It is timeless in essence and looks on time. It has a simultaneous, all-relating view of the past, present, and future. This timeless self-knowledge looks on time as a circumstance of its own timeless being. நம்ம மெமரியோடைய குணங்கள் பார்த்தோம், மனிதனுடைய மனத்தினுடைய குணங்கள் பார்த்தோம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மைண்ட் அந்த சாஸ்வதத்தன்மை, இட்டர்னிட்டி ஆஃப் கான்சியஸ் பீயிங் என்பதை அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மனிதனுடைய லிமிட்டேஷன்ஸ், மெமரியோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்படிதான் இருக்கும் ஹியூமன் மைண்ட் அப்படின்னா, ரெண்டு தரப்பினர் இருக்காங்க, ரெடியாக இருக்கிறாங்க. இந்த லைஃப்பை டிஸ்மிஸ் பண்றதுக்கு ரெண்டு தரப்பினர் ரெடியா இருக்கிறாங்க. இந்த மொமெண்ட் வி சே மனிதனுடைய மனம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா, ரெண்டு பேர் கரெக்டா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மாயாவாதி, அவர் என்ன சொல்லுவார்? ஓகே, இப்படிதான் இருக்கும் ஹியூமன் மைண்டு, இது அறியாமையிலிருந்து வெளியே வர முடியாது. ஸோ யூ கெட் ரிட் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் மெர்ஜ் வித் த பிரம்மன். த நாலேஜ் ஆஃப் த பிரம்மன் அலோன் இஸ் ரியல், ஆல் எல்ஸ் இஸ் மாயா அப்படின்னு he will dismiss your entire existence. அடுத்தது புத்திஸ்ட், அவர் என்ன சொல்லுவார்? அந்த எட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ் கூட கிடையாது அப்படின்னு அவர் டிஸ்மிஸ் பண்ணிடுவார். நத்திங் இஸ் ரியல், எல்லாமே சூன்யம் தான். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, நம்ம இந்த மனிதனுடைய மனம் என்பது, இத்தகைய அறியாமையில் இருக்கக்கூடிய மனம் என்பது இப்படித்தான் இருக்கும், இதுதான் மனிதனுடைய மனம் அப்படிங்கிற ஒரு முடிவான ஒரு இத்தகைய ஒரு எண்ணத்தை ஒரு முடிவான ஒரு எண்ணமாக நாம் மேற்கொண்டால், இப்படிதான் அதோடைய லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, we have to reject this life. ஆனா அப்படி கிடையாது. அதுக்குதான் பகவான் இவ்வளவு சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மெமரி மைண்ட் இந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது மேற்புறத்துல சர்ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இவ்வளவு குறைகளோட இருக்கு. நேச்சுரலி the logical conclusion would be to reject the life, to call it as a maya. ஆனா அப்படி கிடையாது அப்படிங்கிறார். தட் இஸ் நாட் த வே டு லுக் அட் இட் அப்படிங்கிறார். இப்படிலாம் இருந்தாலும் கூட பகவான் என்ன சொல்றார்? நம்மளுடைய மேற்புறத்தில் காணப்படும் மனம், அப்பேரண்ட் மைண்ட், அது நம்முடைய முழுமையான இயல்பை அது வெளிப்படுத்துவது கிடையாது அப்படிங்கிறார்.
அப்படி வெளிப்படுத்தினா நம்ம அறியாமையை தவிர வேற எதுவாகவும் நாம் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்வு வந்து எப்படி இருக்கும்? கணத்திற்கு கணம் மாறுபட்டு அதில் உழன்று கொண்டிருக்கும் ஒரு முன்னேற்றம் அடையாத நிலையில் இருக்கும் ஒரு நிலையாகத்தான் அது இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் எவல்யூஷன். அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு ஸ்கோப்பே இருக்காது. பகவான் என்ன கோருகின்றார்? நம்மளுடைய மேற்புறத்தில் காணப்படும் மனம் என்பது நம்மளுடைய ஜீவன் என்பதை அது அது உருவாக்குவது இல்லை. நம்மளுடைய முழுமையான நம்மளுடைய ஜீவனினுடைய முழுமை என்பது வெறும் மேற்புற மனதினால் உருவாக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிறார். என்ன கூறுகின்றார்? நம்மளுடைய மனதையும் கடந்து ஒரு உயர் ஞானம் இருக்கின்றது அப்படிங்கிறார். உயர் ஞானத்தினுடைய சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறார். there is a power of self knowledge beyond mind அப்படிங்கிறார். அது எப்படி இருக்கின்றது? காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. இட் இஸ் டைம்லெஸ் இன் எசன்ஸ். அந்த நிலையில் இருந்தாலும் அது காலத்திற்கு உட்பட்ட நிகழ்வுகளில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்வது இல்லை. இட் லுக்ஸ் ஆன் டைம் அப்படிங்கிறார். இட் இஸ் டைம்லெஸ் yet it looks on time. It contains time. அது மாத்திரமல்ல, அந்த ஞானம் எப்படி இருக்கின்றது? மனித மனம் ஞானம் போல ஒரு எல்லைக்குட்பட்டு செயல்படுவதில்லை, அரைகுறையாக இருப்பதில்லை. அது வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் குறித்த அந்த பார்வை வந்து ஒட்டுமொத்த பார்வையை அது தன்னுள் கொண்டுள்ளது. மேலும் அது காலத்திற்கு உட்பட்ட நிகழ்வுகளை எவ்வாறு பார்க்கின்றது? அது காலத்தை கடந்த நிலையில் இருந்தாலும் காலத்திற்கு உட்பட்ட நிகழ்வுகளை எவ்வாறு அது பார்க்கின்றது என்றால் தன்னினுடைய ஒரு அங்கமாகத்தான் அது பார்க்கின்றது. The timeless self-knowledge looks on time as a circumstance of its own timeless being. இதுதான் உண்மையான அம்சம் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். Yes, madam. We have two powers of consciousness, knowledge and ignorance, expressed in Vedantic terms as Vidya and Avidya. They are not separate, but there is a connection between them. They are powers of the same consciousness. Consciousness as knowledge knows its timeless self and sees time within itself. Consciousness as ignorance is a partial and superficial action of the same knowledge, which sees rather itself in time. It veils itself in its own conception of temporal being, that is, time bound. From the ancient Vedantic point of view, we must consider ourselves as one conscious existence with a double phase of consciousness. One of them is conscient or partly conscient in our mind, and the other is superconscient to mind. One is a knowledge situated in time, working under its conditions, and for that purpose puts its self-knowledge behind it. The other is timeless, working out with mastery and knowledge its own self-determined conditions of time. One part is a lower consciousness on the level of the mind, and there is another higher consciousness beyond the mind. Thank you, sir. Thank you. ஸோ இப்போ பகவான் வந்து ரொம்ப கேட்டகாரிக்கலாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நம்ம என்ன பார்த்தோம்? மெமரி பார்த்தோம், மைண்ட் பார்த்தோம், அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதனால வந்து அந்த சாஸ்வதத்தன்மை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எட்டர்னல் புருஷா, அதனுடைய கான்ஷியஸ், அதனுடைய இட்டர்னல் நேச்சர் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, மனதினால் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன சொன்னார் பகவான்? என்ன சொன்னார்னா, நம்மளுடைய மேற்புறத்தில் இருக்கும் மனம்தான் இத்தகைய குறைபாடுகளை உடையதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் என்பவன் இத்தகைய மேற்புற மனதை மாத்திரம் கொண்டவன் அல்ல, அதனால் மாத்திரம் ஆக்கப்பட்டவன் அல்ல. அந்த மேற்புற மனதிற்கு பின்னால வந்து ஒரு பவர் ஆஃப் செல்ஃப் நாலேஜ், ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. அது எப்படி இருக்கின்றது என்றால் காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றது. இருந்தாலும் காலத்திற்கு உட்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இதுதான் உண்மை அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு சொல்றாரு. பேரண்ட் மைண்ட் ஒன்று இருக்கு அப்படிங்கிறாரு. அதற்கு பின்னால வந்து ஒரு பவர் ஆஃப் செல்ஃப் நாலேஜ் பியாண்ட் மைண்ட், ரெண்டு போர்ஷன்ஸ் நமக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. We have an apparent mind, and beyond that there is a mind with a higher power of self knowledge.
அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு மனிதன் கிட்ட அப்படின்னு சொல்றாரு. we are not made of only the apparent mind அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த வேதாந்திக் நாலேஜில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி வேதாந்திக் நாலேஜ் வந்து இந்த உண்மையை தான் பறைசாற்றுகின்றது. என்ன சொல்லுது அது? we have two powers of consciousness அப்படிங்குது. ஒன்று வந்து நாலேஜ் அண்ட் ignorance, அதர் இஸ் ignorance. நாலேஜ் அப்படிங்கிறது தான் அது வித்யா அப்படிங்கிறது, நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ். அவித்யா அப்படிங்கிறது ignorance ஆஃப் ஒன்னஸ், அதுதான் வந்து வித்யா அவித்யா அப்படிங்கிறது. இந்த வித்யா அண்ட் அவித்யா, நாலேஜ் அண்ட் ignorance அப்படிங்கிறது தனித்தனியான அம்சங்கள் கிடையாது. இரண்டுமே ஒரே உணர்வு நிலையினுடைய சக்திகள் தான் அப்படிங்கிறார். they are powers of the same consciousness. இந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் ஆஸ் எப்படி ரெண்டு பவர்ஸா இருக்கு அப்படின்னா, ஒன்று அந்த வித்யாவாக இருக்கின்றது, காலத்தை கடந்த நிலையில் வித்யாவாக இருக்கின்றது, தன்னை காலத்திற்கு உட்பட்ட நிலையில் அது பார்த்து கொள்கின்றது. நாலேஜ் நோஸ் இட்ஸ் டைம்லெஸ் செல்ஃப் அண்ட் சீஸ் டைம் விதின் இட் செல்ஃப். இது ஒரு உணர்வு நிலை. மற்றொன்று அறியாமை என்கின்ற உணர்வு நிலையாக இருக்கின்றது. அறியாமை என்கின்ற உணர்வு நிலையாக இருக்கின்றது. அது எப்படி இருக்கு? அது மேற்புற தளத்தில் இருக்கின்றது, ஒரு அரைகுறையான பகுதியான மேற்புற தளத்தில் இருக்கின்றது. அது எப்படின்னா, அந்த வித்யாவினுடைய ஒரு மேற்புற அமைப்பாக காணப்படுகின்றது. ஒரு வித்யாவினுடைய முழு ஞானத்தினுடைய ஒரு பகுதியான மற்றும் மேற்புறத்தில் செயல்படும் ஒரு அமைப்பாகத்தான் இந்த இக்னோரன்ஸ் அவித்யா என்பது காணப்படுகின்றது. அது வெறும் காலத்திற்குட்பட்ட நிலையில் மாத்திரம் தன்னை பார்க்கின்றது. அதுதான் வித்தியாசம். இங்க வித்யா எப்படி பார்க்கின்றது? காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலும் காலத்திற்கு உட்பட்ட நிலையிலும், இரண்டு நிலையிலும் அது தன்னை பார்க்கின்றது. ஆனால் அவித்யா என்பது எப்படி இருக்கின்றது? இட் லிமிட்ஸ் இட்செல்ஃப் ஒன்லி வித்தின் த டைம், இந்த மல்டிப்ளிசிட்டி. தன்னைத்தானே மறைத்துக் கொள்கின்றது. அந்த காலத்திற்கு உட்பட்ட நிலையில் செயல்பட்டு தன்னை முழுவதுமாக திரை போட்டு அதை மறைத்துக் கொள்கின்றது. ஸோ ரெண்டு விதமான நாலேஜ் வந்து ரெண்டு விதமான அந்த கான்சியஸ்னஸ் வந்து மனிதன் கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. வித்யா அண்ட் அவித்யா வந்து சேம் வித்யா ரெண்டுமே சேம். there are two powers of the same consciousness அப்படிங்கிறது தான் நம்முடைய வேதாந்திக் ட்ரூத். அதை தான் பகவான் இங்கே கூறுகின்றார். இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? நம்மிடையே அந்த உணர்வு நிலையில இரண்டு விதமான உணர்வு நிலைகள் இருக்கின்றன அப்படிங்கிறார். there is a double phase of consciousness அப்படிங்கிறார். என்ன டபுள் ஃபேஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னா, ஒன்று நம்முடைய மனம் என்கின்ற உணர்வு நிலையை மாத்திரம் சார்ந்தது, கான்ஷியன்ட் ஆர் பார்ட்லி கான்ஷியன்ட் இன் அவர் மைண்ட மாத்திரம்தான் உணர்வு நிலை இருக்கின்றது. மற்றொன்று மனதிற்கு மேற்பட்ட தளத்தினுடைய உணர்வு நிலையுடன் சார்ந்து இருக்கின்றது, சூப்பர் கான்ஷியன்ட் மைண்ட். இதுதான் ஒவ்வொரு மனிதனிடமும் இந்த உணர்வு நிலை ஒரே மனிதனிடம் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். ஒன்று காலத்திற்கு உட்பட்ட நிலையில் தன்னை இருத்திக் கொள்கின்றது, அதற்குட்பட்ட எல்லைக்குட்பட்ட அறிவு, அந்த காலத்திற்கு உட்பட்ட நிலைகளில் அதற்குட்பட்ட செயல்பாடுகள், அந்த நிலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது என்ன செய்கின்றது? தன்னுடைய முழு ஞானத்தை அது பின்புலத்தில் வைத்துக் கொள்கின்றது. புட்ஸ் இட் செல்ஃப் நாலேஜ் பிஹைண்ட் இட். இது வித்யா. இது அவித்யா, காலத்திற்கு உட்பட்டு செயல்படும் நிலை. மற்றொன்று காலத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படும் நிலை, டைம்லெஸ். அது என்ன செய்கின்றது? அனைத்தையுமே அதுதான் அனைத்தின் மீதும் ஆளுமை கொள்கின்றது. இந்த காலத்திற்கு உட்பட்டு நடக்கும் அனைத்து செயல்பாடுகளையும் அதுதான் தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறார். The other is timeless, working out with mastery and knowledge its own self-determined conditions of time. ஆகையினால ரெண்டு நிலைகள், ஒவ்வொரு டபுள் ஃபேஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பது ஒவ்வொரு மனிதனிடம் காணப்படுகின்றது அப்படிங்க. ஒன்று வந்து மனிதனுடைய உணர்வு நிலையினுடைய கீழான அமைப்பு, அந்த லெவல் ஆஃப் மைண்ட், லோவர் கான்சியஸ்னஸ் ஆன் த லெவல் ஆஃப் த மைண்ட். அடுத்தது ஹையர் கான்சியஸ்னஸ் பியாண்ட் த மைண்ட். இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறான அமைப்புகள் கிடையாது, எதிரும் புதிருமான அமைப்புகள் கிடையாது. ரெண்டுமே வந்து they are the powers of the same consciousness அப்படிங்கிறார் பகவான். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது மனிதனுக்கு நம்பிக்கை வருகின்றது.
we are not forever doomed with ignorance கிடையாது. நம்மால வந்து அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் நோக்கி போக முடியும். அதைத்தான் பகவான் இங்க சுட்டி காட்டுகிறார். அப்பதானே நமக்கு டிவைன் லைஃப் சாத்தியம். எப்பொழுதுமே அறியாமையில இருக்க போறோம்னா டிவைன் லைஃப் சாத்தியம் இல்லை. There is a possibility in each human being to go towards a higher mind, higher level of consciousness. அடுத்தது போகலாம். படிக்கவா சார்? Yes, ma'am. Ignorance is the consciousness of being in the successions of time. By dwelling in the successions of moments, it is divided in its knowledge. By dwelling in the divisions of space and the relations of circumstance, it is divided in its conception of self-being. It is called ignorance because it has put behind it the knowledge of unity. Because of this, it is unable to know truly or completely either itself or the world, either the transcendent or the universal reality. Human mind dwells in the dividing consciousness. Memory is a crutch upon which the mind supports itself as it stumbles on, driven helplessly without possibility of stay or pause in the rushing speed of time. Memory is a poor substitute for an integral, direct, abiding consciousness of self and a direct, integral or global perception of things. Thank you, sir. Thank you, madam. Thank you. என்ன காரணத்தினால நம்மளுடைய அந்த அந்த நாலேஜ் வந்து ஒன்னஸ்ல இருந்து டிவிஷனுக்கு வந்திருக்கு? நம்மால பகுதியாகத்தான் ஒன்றை பார்க்க முடிகின்றது. நமக்கு வந்து அது இன்டெகிரல் வியூ ஆஃப் திங்ஸ் கிடையாது, ஹோலிஸ்டிக் வியூ ஆஃப் திங்ஸ் கிடையாது. என்ன காரணம் என்றால், நம்ம வந்து எப்பொழுதுமே கணத்திற்கு கணம் தான் நாம் வாழ்கின்றோம். கணத்திற்கு கணம் வாழ்வதனால் அந்த ஒவ்வொரு கணத்திற்கு கணமும் நம்மளுடைய அந்த ஞானம் என்பது பகுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. Succession of moments it is divided by in its knowledge. நம்ம ரெண்டு விஷயங்கள்னால நம்ம வந்து பிரிவினைக்கு ஆளாக்கப்படுகின்றோம். ஒன்று டிவிஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். நாம் இருக்கும் சூழ்நிலை, நாம் இருக்கும் இடம், மற்ற இடத்திலிருந்து இது மாறுபடும் பொழுது நாம் இருக்கக்கூடிய நிலை வேறு விதமாக இருக்கின்றது. மற்றொரு இடத்தில் இருப்பவர் வேறு விதமாக இருக்கின்றார். ஸோ we are divided by space. அதே போல we are also divided by time because moment கணத்திற்கு கணம் மாறுபட்டே இருக்கின்றது. ஸோ we are also divided by time. We are also divided by time, by the space. அதனால தான் நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம். ஏன் இக்னோரன்ஸ்ல இருக்கோம் அப்படின்னா, இக்னோரன்ஸ்னா என்ன, அந்த சமயத்துல என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம வந்து அந்த ஒட்டுமொத்த அந்த ஞானம், அந்த முழுமையான அந்த ஒருமித்த அந்த ஞானம், நாலேஜ் ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறதுல இருந்து விலகி, அந்த கணத்துல நமக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அதில் மாத்திரம் கவனம் செலுத்துகின்றோம், அல்லது அந்த இடத்துல என்ன தேவைப்படுகின்றதோ அதை மாத்திரம் கவனம் செலுத்துகின்றோம். நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் அந்த இடத்துல மாத்திரம். அப்ப என்ன செய்கின்றோம், நம்மளுடைய ஒட்டுமொத்த ஞானத்துல பின்னுக்கு தள்ளுகின்றோம். the knowledge of unity வந்து பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. அந்த டிவைடட் அட்டென்ஷன் மாத்திரம் அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது. அந்த ஒட்டுமொத்த ஞானம் என்பது பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. ஆதலால் தான் இங்க அறியாமை உருவாகுகின்றது அப்படிங்கிறார். கணத்திற்கு கணம் நடக்கும்போது நமக்கு வந்து என்ன பண்றோம், இந்த நிமிஷத்துல என்ன நடக்குதோ அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ என்னுடைய கவனம் மற்ற முந்தைய தருணம், நடக்க போகும் விஷயம் குறித்த, வரப்போகும் தருணம் குறித்த அந்த ஞானம் என்பது பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. அதே போல இந்த இடத்தில் நான் செயல்படும் பொழுது இந்த இடம் குறித்த ஞானத்தில் தான் நான் செயல்படுகின்றேன், அறிவில் தான் செயல்படுகின்றேன். மற்ற இடங்கள் குறித்த அறிவு பின்னுக்கு தள்ளப்படுகின்றது.
ஸோ இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து டிவைட் பண்ணுது நம்மளுடைய கான்சியஸ்னஸை டிவைட் பண்ணுது. தட் ரிசல்ட்ஸ் இன் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். அதனால தான் வந்து மனிதனுடைய மனத்தினால வந்து தனக்குள் இந்த பிரபஞ்சம் தழுவி அந்த இறை மேய்மையையோ அல்லது இந்த பிரபஞ்சை கடந்த இறை மேய்மையையோ அறிந்து கொள்ள முடிவது இல்லை. இத்தகைய தருணத்துல மனிதன் வந்து எதை பிடிச்சுக்கிறான் அப்படின்னா, ஏன்னா இதனால வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுகின்றது. ஏன்னா கணத்திற்கு கணம் மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது அவனுடைய வாழ்வு. இடத்திற்கு இடம் மாறுபட்டே கொண்டிருக்கின்றது அவனுடைய வாழ்வு. இதுல இது மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல கான்ஸ்டன்ட் சேஞ்சில் அவனுக்கு வந்து எது அவனுக்கு உதவி செய்கின்றது அப்படின்னா, ஒரு ஊன்றுகோல் போல உதவி செய்கின்றது என்றால் இந்த மெமரி அப்படிங்கிற ஒரு ஊன்றுகோலில் தான் மனிதனுடைய மனம் இத்தகைய ஒரு தருணத்தில் நிலையில் செயல்படுகின்றது. ஏன்னா காலத்தினுடைய சுழற்சி வந்து அசுரகதியில் நடைபெறுவதனால ஏதோ ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும். மெமரி இல்லை அப்படின்னா அந்த ஒரு தொடர்ச்சியே இருக்காது. இருந்தாலும் அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், மெமரி வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு போர் சப்ஸ்டிடியூட்டராக மனிதனுடைய மனம் அதை பற்றி கொள்கின்றது அப்படிங்கிறார். உண்மையிலேயே ரியல் எது அப்படின்னா, ஒரு மனித மனம் எதில் இருக்க வேண்டும் என்றால், நேரடியான எப்பொழுதுமே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு முழுமையான ஒரு உணர்வு நிலையில இருக்கணும். இன்டெக்ரல் டைரக்ட் அபைடிங் கான்சியஸ்னஸ் ஆஃப் செல்ஃப், அதுதான் மனிதனுக்கு இருக்கணும். ஆனா நமக்கு அது மாதிரி இல்லை. இன்டெக்ரல்னா முழுமையா இருக்கணும், அதுல வந்து பிரிவே இருக்கக்கூடாது. டைரக்டா இருக்கணும், அதுல இன்டைரக்டா இருக்கக்கூடாது. அபைடிங்னா எப்பொழுதுமே இருக்கக்கூடிய உணர்வு நிலையா இருக்கணும். இன்டெக்ரல் டைரக்ட் அபைடிங் கான்சியஸ்னஸ் ஆஃப் செல்ஃப், அதுதான் இருக்கணும் அப்படிங்கிறார். அப்புறம் டைரக்ட் இன்டெக்ரல் ஆர் குளோபல் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ். குளோபல் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ்னா நமக்கு குளோபல் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ் கிடையாது. நம்ம இந்த இடத்துல என்ன இருக்கிறோமோ அது குறித்த பர்செப்ஷன் தான் நம்மளுக்கு இருக்கு. நமக்கு வந்து இந்த இடத்த தவிர மற்ற இடம் குறித்த அந்த பர்செப்ஷன் வந்து டோட்டலி ஜீரோவா இருக்கு. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இன்டெக்ரல் டைரக்ட் அபைடிங் கான்சியஸ்னஸ்னா அங்க பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரே இருக்காது, எல்லாமே ஒருமொத்த அந்த நாலேஜ் இருக்கும். குளோபல் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ்னா அனைத்து இடம் குறித்த அந்த ஒட்டுமொத்த ஞானமும் இருக்கும். இதுதான் ரியல் நாலேஜ். இது இல்லாத சமயத்துல மனிதனுக்கு வந்து மெமரி அப்படிங்கிறது ஒரு புவர் சப்ஸ்டிடியூட், வேற வழி இல்லை அப்படின்னு மெமரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறார் பகவான். எஸ் மேடம். மைக் மியூட்ல இருக்கு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பகவான் வந்து முதல்ல மெமரியை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் மைண்டுக்கு போனார், திருப்பி இப்ப இது ஏன் இப்படி வந்து பேக் அண்ட் ஃபோர்த் மைண்டுக்கும் மெமரிக்கும் மைண்ட்ல மெமரி இருக்குன்னு தெரியாது. பட் மைண்டை பத்தி முதல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 4 பேராகிராஃப் மாதிரி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு திருப்பி மெமரிக்குள்ள வர்றாருன்னு சொன்னா, மைண்ட்ல மெமரி இருக்கிறது ஒண்ணு சொல்றாரா? எந்த இது வந்து எனக்கு அது புரியல. இல்ல மைண்ட் மெமரி அப்படின்னு அவர் டிஸ்டிங்விஷ் பண்றது இல்ல. மெமரி இஸ் a பார்ட் ஆஃப் த மைண்ட். அதாவது இப்ப பகவான் டிஸ்கஸ் பண்றதே மனிதனுடைய இக்னோரன்ஸ் வந்து எதனால இருக்கு அப்படின்னா, மனிதனுடைய சர்ஃபேஸ் மைண்ட்ல இருக்கு, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கு, சர்ஃபேஸ் மென்டாலிட்டியில இருக்கு. சர்ஃபேஸ் மென்டாலிட்டியில எது மேலோங்கி ஆதிக்கம் செலுத்துகின்றது என்றால் மனிதனுடைய மெமரி. சோ இப்ப பகவான் பேசுறது எல்லாமே மைண்ட், சர்ஃபேஸ் மென்டாலிட்டி, அதுல இருக்கக்கூடிய மெமரி, அது ரெண்டும் தான் பேசிட்டு இருக்காரு, தனியா பேசல. மைண்ட் வேற மெமரி வேற தனியா பேசல, ரெண்டையும் ஒன்னாதான் பேசிட்டு இருக்காரு. இல்ல அது அந்த கருத்துக்கள் அடுத்தடுத்து வரும்பொழுது லிங்க் ரெண்டுமே ஒண்ணுதானே, ரிலேட்டடா தானே சொல்றாரு. மெமரி ரிலேட்டடா தான் இருக்கு, ரெண்டும் வந்து இது இல்ல. ஹியூமன் மைண்ட் மெமரி ரெண்டும் ஒன்னாதான் சொல்றாரு அவர். ஹியூமன் மைண்ட் எப்படி செயல்படுது? மெமரியில தானே செயல்படுது. மெமரி தாட் இதுல தானே, அதுதான் சொல்றாரு பகவான். பட் இந்த மெமரிய வந்து பகவான் சொல்றது சர்ஃபேஸ் மைண்ட்ல இருக்கு. ஆமா, ஏன் மெமரிக்கு அழுத்தம் தராரு அப்படின்னா, மெமரி வந்து நமக்கு வந்து ஒரு போலியான ஒரு தொடர்ச்சியான ஒரு அந்த கண்டினியூட்டியே தருது நமக்கு. பட் தட் இஸ் நாட் தி ரியல் எட்டர்னிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அது தர முடியாது. அதுக்காக தான் சொல்றாரு அவர்.
ஓகே ஓகே தேங்க்யூ சார். மெமரி வந்து ஒரு ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டியை நமக்கு தருது, அவ்வளவுதான். பட் இட் இஸ் நாட் அ ரியல் சென்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி. ஓகே தேங்க்யூ சார். அப்ப அந்த மெமரியை பத்தி நல்லா விவரிச்சு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். மெமரி நோ டவுட். சாதாரண மனிதனுக்கு மெமரி ரொம்ப அவசியம். ஆனா இந்த பேஸ் பண்ணி மாயாவாதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாம் மாயை அப்படின்ட்டாங்க. நீ மெமரின்னு சொல்ற, அதெல்லாம் சொல்ற, ஏன் இவ்வளோ பகவான் இவ்வளோ டிபெண்ட் பண்றாரு அப்படின்னா, 2 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க டிஸ்மிஸ் பண்றதுக்கு நம்மள. ஒன்று மாயாவாதி, ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் புத்திஸ்ட். மாயாவாதி என்ன சொல்றான், ரியல் உள்ள இருக்கக்கூடிய உன்னுடைய கான்சியஸ் பீயிங் செல்ஃப், அது ஒண்ணுதான் உண்மை, மற்றதெல்லாம் மாயை அப்படின்ட்டாங்க. பகவான் அது இல்லை அப்படிங்கிறாரு. மெமரி எல்லாம் இருக்குது, ஆனா அது வந்து பார்ட் ஆஃப் செல்ஃப் கான்சியஸ்னஸ், பட் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் டோட்டல். இது ஒரு நீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ வந்து டபுள் ஃபேஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருக்க. மெமரி வந்து சூப்பர்ஃபிஷியலா இருக்கு, அதற்கு பின்னால வந்து ஒரு ஹையர் செல்ஃப் இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. ஹி டசன்ட் டிஸ்மிஸ் மைண்ட் மெமரி வந்து போலியானதுன்னு சொல்லல. அதுக்கு தான் புத்திஸ் வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த எட்டர்னல் பீயிங்கும் இல்ல அப்படின்ட்டாங்க. அதுக்காக தான் பகவான் வந்து இவ்வளோ அதோடைய சாதக பாதகத்தெல்லாம் டிஃபெண்ட் பண்றாரு. சொல்லிட்டு இது இவ்வளவு குறையும் இருக்கு, நல்லதும் இருக்குது, இருந்தாலும் இதை தாண்டி வேற ஒரு விஷயமும் இருக்கு அப்படிங்கிறார். இது மாத்திரம் மனிதனை உருவாக்குவது இல்லை அப்படிங்கிறார். வெறும் the man is not constituted by a surface mentality alone. அப்படி வெறும் சர்ஃபேஸ் மென்டாலிட்டி இருந்ததுன்னா மாயாவாதிகள் சொல்வது போல he is living in an illusion அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஏன்னா மெமரியில எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் இருக்கு, மைண்ட்ல எவ்வளோ டிஃபெக்ட் இருக்கு. இட் இஸ் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் த ரியல் எட்டர்னிட்டி ஆஃப் யுவர் கான்சியஸ் பீயிங், ஸோ யூ ஆர் லிவிங் இன் இல்யூஷன் அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிடலாம். அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் பகவான் வந்து ஒரு இதெல்லாம் வந்து சொல்றாரு. தேங்க்யூ சார். அதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்லி நம்மளை வந்து அப்ரைஸ் பண்றோம். எஸ் நளினி மேடம். குட் ஈவினிங் சார். இந்த எட்டர்னிட்டி இன் டைம், காலத்தை கடந்தது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சார். ஏதாவது எக்ஸாம்பிள்? எஸ் மேடம் சொல்லுங்க. சோ கொஞ்சம் சொல்லுங்க. எட்டர்னிட்டி இன் டைம், காலத்தை கடந்தது அப்படின்னு சொல்றாரு பகவான், சொல்றாரு தானே? அத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒவ்வொருத்தருமே அனுபவிக்கலாம். அனுபவிச்சிருக்கோம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. எல்லாருமே அந்த 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 அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம். நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு சமயத்துல தியானம் வந்து மெடிடேட் பண்ணுவோம். எல்லாருமே ஆல் ஆஃப் அஸ், அதாவது நம்ம யோகிகள் போல டெய்லி மெடிடேட் பண்ணாட்டி கூட மெடிடேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் சாதனாவா எல்லாருக்குமே இருக்குது. சில சமயம் தியானம் பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் when the divine grace is there, சில சமயம் நம்ம சமாதியில் உட்காந்துருப்போம், இல்லை சில சமயம் நம்மளுடைய வீட்டிலே இருப்போம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமல் வந்து ஒரு டீப் மெடிடேஷனுக்கு போகும். அந்த டீப் மெடிடேஷன் போகிறப்ப என்னாகும் அப்படின்னா, ஒரு 1/2 an hour இருந்திருப்போம், ஒரு 10 நிமிஷத்து 5 நிமிஷம் தான் இருந்த மாதிரி இருக்கும். அந்த 1/2 an hour அப்படியே ஓடி போயிருக்கும். இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நல்ல மெடிடேஷன் டீப்பாக இருக்கிறப்ப நம்ம வந்து we lose a sense of time. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மளுடைய சர்ஃபேஸ் மென்டாலிட்டி கான்சியஸ்னஸ்லேருந்து நமக்கு உள்ள இருக்கக்கூடிய டீப் விதின்னஸ் அந்த ரியல் கான்சியஸ் பீயிங், இந்த ரியல் கான்சியஸ் பீயிங் தான் சைக்கிக் பீயிங், நம்மளுடைய அந்த சோல் எலிமெண்ட் இல்லையா, எல்லாம் ஒன்று தான். அதனோட நம்ம தொடர்பு கொள்கின்றோம். முழுமையான தொடர்பு கொள்ளாட்டி கூட அதில் ஒரு சின்ன ஒரு தொடுதல் இருந்தாலே அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் எட்டர்னிட்டியை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதுதான். ஸோ நம்ம எட்டர்னிட்டினை அந்த எப்படி அனுபவமாக உணருது அப்படின்னா, எதெல்லாம் வந்து அந்த அசோசியேட்டட் வித் யுவர் கான்ஷியஸ் பீயிங், வித் யுவர் ரியல் செல்ஃப், வித் யுவர் சைக்கிக் பீயிங், எதெல்லாம் அதோட அசோசியேட் ஆயிருக்கோ அது வந்து எப்பொழுதுமே காலத்தை கடந்த விஷயமாக இருக்கின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல அந்த சித்த புருஷர்கள், ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப அட்வான்ஸ் ஆனவங்க, தன்னுடைய ட்ரூ செல்ஃப் உணர்ந்தவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து எப்பொழுதுமே தே லிவ் இன் எட்டர்னிட்டி. அவங்களுக்கு வந்து அந்த கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் அப்படிங்கிற ஒரு டிவிஷனே இருக்காது. ஏன்னா தே லிவ் இன் எட்டர்னிட்டி.
அவங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் அந்த லிமிட்டேஷன் பை டைம் அப்படிங்கிறத நம்ம கடந்து போயிடுவாங்க. என்ன காரணம்னா அவங்க வந்து தே டோன்ட் லிவ் இன் தர் சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ், தே லிவ் இன் தர் ரியல் ட்ரூ செல்ஃப். மதர் வந்து நிறைய சமயத்தில் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேருக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மதர்கிட்ட சொல்லும்பொழுது, மதர் இது இது டைம் ஆகுது, நம்ம சீக்கிரம் முடிக்கணுமே, இதை வந்து எப்பயாவது பண்ணி ஆகணுமே நம்ம அப்படின்னு சம்டைம்ஸ் அந்த காலத்தினுடைய அந்த அழுத்தத்தை தரும்பொழுது மதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் யூ நோ தட் வி லிவ் இன் எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த எட்டர்னிட்டி எப்படி ஃபீல் பண்ண முடியும், காலத்தை கடந்து எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா, காலத்தை கடந்த ஒன்று நமக்குள்ளேயே இருக்குது, அதோட அசோசியேட் பண்ணிக்கும் பொழுது நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். Sir, can I read a few lines from Savitri? Yes, madam. It appears in the book of beginnings, canto 4, the secret knowledge, page 48, line number the book length padikirena. In the oblivious field of our mortal mind, revealed to the closed prophet eyes of trance, or in some deep internal solitude, witnessed by a strange immaterial sense, the signals of eternity appear. ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி. Thank you, sir. கரெக்ட். நளினி மேடம், உங்க கேள்விக்கு தேங்க்யூ சார், புரிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு சின்ன டவுட்டு, இந்த எட்டர்னிட்டி அண்ட் டைம்க்கும் இந்த முக்காலம் உணர்ந்தவர் அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது கனெக்ஷன் உண்டா? அதான் எட்டர்னிட்டியா இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த திரிகால திருஷ்டியில இருக்கிறவங்க தான், அவங்க திரிகால ஞானம் உடையவங்க தான். எட்டர்னிட்டியில இருக்கிறவங்களுக்கு வந்து they live in a simultaneous knowledge of the past, present and future. திரிகால ஞானம் அப்படிங்கிறது அதுதான். They don't live in the present, they have the simultaneous knowledge of the past, present and future. They live in eternity. Eternity அதுவும் ஈக்குவல் தான். They don't live in the division of time. Present மாத்திரம் அப்படிங்கிறதுல இருக்கிறது இல்லை. இப்ப ஞானிகள் அவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஞானிகள் ஆன்மீகத்துல உயர்வான நிலையில் எட்டியவர்கள் எல்லாருமே அந்த திரிகால திருஷ்டி உடையவங்க தான் அவங்க எல்லாருமே. தேங்க்யூ சார். முன்ன ஒரு தடவை சொல்லியிருக்கேங்க, வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்னா கீழே இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்க மாத்திரம் தான் தெரியும், போய் டெரஸ்ல இருந்தா they can see everything அந்த மாதிரியா சார்? அதேதான், same thing. when you go higher in your consciousness, வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரோட்ல நடந்து போறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி நடந்து போறவங்க தெரியும், பின்னாடி நடந்து போறவங்க தெரியும், அவ்வளவுதான். இப்ப நம்ம நடந்து போறது அவ்வளவுதான் தெரியும், நம்மளுக்கு வந்து டோட்டல் பிக்சர் கிடைக்காது இல்லையா, நம்ம லிமிட்டடா நடந்து போறோம். வேற நீங்க ஒரு உயரமான கட்டடத்துல இருந்து கீழே ரோட்ல நடந்து போறவங்க அவ்வளவு பேரையும் பார்க்கும் பொழுது அட் ஒன் கோல வந்து நமக்கு எல்லாமே கிடைக்குது, ஒட்டுமொத்த பார்வை கிடைக்கின்றது. அது வந்து எப்படின்னா அதுதான் வந்து பகவான் இங்க கூறக்கூடிய அந்த குளோபல் பர்செப்ஷன் சொல்றாரு இல்லையா, குளோபல் பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த இடம் அப்படிங்கிறது அங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லை உங்களை. அதே போல காலமும் அப்படிதான். காலமும் அப்படின்னா காலத்துல இது வேணா இடம் அப்படிங்கிறது நம்மளால வந்து இது வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து அப்ஜெக்டிவா சொல்றோம் நம்ம இல்லையா, இடம்ங்கிறது அப்ஜெக்டிவா சொல்ல முடியுது நம்மளால, உதாரணம் சொல்ல முடியுது. கட்டடத்துக்கு மேல போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ஜெக்டிவா நான் ஒன்னு சொல்றேன், அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காலம் வந்து அப்ஜெக்டிவா பண்ண முடியாது, சப்ஜெக்டிவா தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் இல்லையா. காலம் என்பது நம்மளால திடமா வெளியில பார்க்க முடியாது, ஸ்தூல நிலையில பார்க்க முடியாது. இட் இஸ் சம்திங் செட்டில். ஸோ காலத்துல வந்து எட்டர்னிட்டி எப்படி ஃபீல் பண்றது அப்படின்னா we have to associate with something which is eternal in us. அப்பதான் அதை பண்ண முடியும். நம்மகிட்ட இருக்க எட்டர்னிட்டி மாத்திரம் கிடையாது, எதெல்லாம் எட்டர்னலா இருக்கக்கூடிய விஷயங்களோ அதோட அசோசியேட் பண்ணாலும் நம்ம அந்த சென்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டியை ஃபீல் பண்ணலாம். டிவைன் அவதார்ஸ், மதர் அண்ட் ஷி அரபிந்தோ, அவங்களோட நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லிங்க் பண்ணும்போது தென் நேச்சுரலி அந்த we can feel the sense of eternity. தேங்க்யூ சார். நல்ல இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிடுது எனக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். புவனேஸ்வரி மேடம் தேங்க்யூ. ரொம்ப ஆப்டா நீங்க சாவித்திரில இருந்து கோட் பண்ணீங்க. தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது போகலாம்.
படிக்கலாங்களாங்க சார்? எஸ் மேடம். படி. Mind makes up for its deficiency by memory, imagination, thought, idea, symbols of various kinds. The senses serve as devices for the mind. Through senses, it lays hold on the appearances of things in the present moment and in the immediate space. Memory, imagination, thought, or devices by which it represents itself, still less directly, the appearances of things beyond the present moment and the immediate space. However, its direct self-consciousness in the present moment is not a device. Therefore, its direct self-consciousness, it can most easily lay hold on the fact of eternal being, on the reality. The illusionist considers only the eternal self truly real. All else is Maya for him. Buddhist considers even that eternal self is an illusion. தேங்க்யூ தேங்க்யூ. ரெண்டு விஷயமா பகவான் சொல்றார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எதனால வந்து இந்த சாதனங்கள், இதெல்லாமே சாதனங்கள், டூல்ஸ்ன்னு பார்த்தோம். மெமரி அப்படிங்கிறது ஒரு டூல், இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஒரு டூல், தாட் அப்படிங்கிறது ஒரு ஒரு மனதினுடைய கருவி, மனதினுடைய செயல்பாட்டில் உள்ள கருவி, ஐடியா சிம்பிள்ஸ் ஒரு எண்ணம் குறித்த ஒரு குறியீடுகள், இதெல்லாமே வந்து தேர் ஆர் வெரி டூல்ஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும். மனம் உபயோகிக்கக்கூடிய கருவிகள் தான், சாதனங்கள் தான் அதெல்லாம். மெமரி, இமேஜினேஷன், தாட், ஐடியா சிம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து மனம் உபயோகிக்கக்கூடிய சாதனங்கள். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய ஐம்புலன்களையும் மனம் சாதனங்களாக உபயோகிக்கின்றது. இதன் மூலமாக மனம் என்ன செய்கின்றது என்றால், தன்னுடைய தற்பொழுதைய அந்த இருக்கக்கூடிய அந்த கணம், இந்த சமயத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னா, இந்த சமயத்துல இருக்கக்கூடிய அந்த என்னுடன் சம்பந்தப்பட்ட இந்த கணத்தினுடைய புரிதலை நான் இவைகளின் மூலம் ஏற்படுத்திக் கொள்கின்றேன். அதே போல இந்த சமயத்தில் நான் எந்த இடத்தில் இருக்கின்றேனோ அது குறித்த புரிதலை இத்தகைய சாதனங்களின் மூலம் என் மனம் எனக்கு தருவிக்கின்றது. இதுதான் வந்து பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் மியர் டூல்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறது தான் பகவான் சொல்றார். ஆனா இதன் மூலமாக மனிதனுக்கு வந்து என்ன, மனித மனம் என்ன செய்கின்றது என்றால், தன்னால் நேரடியாக எட்ட முடியாததை, உணர முடியாததை, அதாவது கடந்த காலம், நிகழ்காலம் குறித்த ஒரு நேரடியான புரிதலையும் இதன் மூலமாக பெற்றுக்கொள்கின்றது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய கடந்த காலம் குறித்த நேரடியான அனுபவம் அதற்கு கிடைக்காது. இன்டைரக்டா தான் அது கடந்த காலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும். எதிர்காலம் குறித்த புரிதலையும் இன்டைரக்டா தான் அது புரிந்து கொள்ள முடியும். இப்ப நடக்கிற விஷயத்தை தான் என்னால டைரக்டா புரிஞ்சுக்க முடியும். ஆகையினால என்னுடைய கடந்த காலம், எதிர்காலம் குறித்த ஒரு மறைமுகமான புரிதலையும் இத்தகைய சாதனங்கள் எனக்கு தெரிவித்துக் கொடுக்கின்றன. ஸோ ஹியூமன் மைண்ட் வந்து இத்தகைய ஒரு டூல்ஸ், கருவிகளை உபயோகித்து நிகழ்காலம் குறித்த நேரடியான புரிதல், அது மாத்திரமல்ல நிகழ்காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலை, நான் தான் இருக்கக்கூடிய இடத்திற்கு அப்பாற்பட்ட நிலை குறித்த புரிதலையும் என்னுடைய ஐம்புலன்கள், என்னுடைய ஞாபகம், கற்பனா சக்தி, எண்ணம், இவைகளின் மூலமாக புரிந்து கொள்கின்றேன். இதெல்லாம் வந்து மியர் ஒரு டூல்ஸாக செயல்படுகின்றது. இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நேரடியான ஞானத்தை தருகின்றதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு டூல்ஸ், ஒரு சாதனமாக செயல்படுகின்றது. ஒரு அரைகுறையான ஒரு புரிதலை தான் ஒரு மனித மனதிற்கு தருகின்றது அப்படிங்கிறார். கருவிகள் தான் அப்படிங்கிறார். எது வந்து மனிதனுக்கு வந்து கருவியாக அல்லாமல் நேரடியான ஞானத்தை நேரடியாக தருகின்றது என்றால் டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ். அதுதான் வந்து
ஏன்னா அதுதான் வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான பொருளுடன் தொடர்பு கொள்கின்றது. ஒரு மனிதன் வந்து தனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் அது குறித்த அதனுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் வந்து அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான பொருள், இந்த எட்டர்னல் பீயிங், அந்த ரியாலிட்டி அதனுடன் தொடர்பு கொள்கின்றான். ஸோ அதுதான் வந்து டைரக்ட் நாலேஜை தருது. மற்ற இந்த மெமரி, தாட், ஐம்புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவுகள் வந்து டைரக்ட் நாலேஜை மனதிற்கு தருவது இல்லை. டைரக்ட் நாலேஜை வந்து எப்படி முடியுது அப்படின்னா, ஒன்லி த்ரூ த நாலேஜ் ஆஃப் த செல்ஃப். இதைத்தான் வந்து நம்மளுடைய மெத்தட்ஸ் ஆஃப் வேதாந்திக் நாலேஜில் வந்து என்ன படித்தோம் என்றால், இந்த பண்டைய காலத்து வேத காலத்து ரிஷிகள் த்ரூ த நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் அவர்கள் அதை கடந்த விஷயங்களை கண்டறிந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். த்ரூ த நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் தே நியூ அபவுட் த நாலேஜ் ஆஃப் த டிவைன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாலேஜ் ஆஃப் த செல்ஃப், அதுதான் வந்து ரியல். இதுல இந்த அடிப்படையில் என்ன நடைபெற்றது என்றால், இதன் விளைவாக என்ன நடைபெற்றது, இது உண்மை. இதன் விளைவாக மாயாவாதிகள் என்ன கூறினார்கள்? இதுதான் உண்மை, மற்றதெல்லாம் மற்றவைகள் மூலமாக கண்டறியப்படுபவை எல்லாம் மாயை என்று கூறினார்கள். புத்திஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஈவன் தட் எட்டர்னல் செல்ஃப் இஸ் ஆல்சோ an illusion அப்படின்னு சொல்றாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. பகவான் என்ன கூறுகின்றார்? பகவான் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு கூட பகவான் என்ன கூறுகின்றார்? இவைகளினுடைய அந்த மேற்புற சாதனங்கள், இவைகளினுடைய செயல்பாடுகள் கூட நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த டீப்பர் செல்ஃப் அதனுடைய செயல்பாடுகள் தான். முற்றிலுமாக நம்ம இவைகளை நிராகரிக்க கூடாது அப்படின்னு தான் பகவான் சொல்றார். அதுதான் பின்னாடி பகவான் சொல்லக்கூடிய கருத்து. அடுத்தது போகலாம். எஸ் மேடம். The sharp distinctions made between the without and within, the present and the past present and the past self-consciousness are but tricks of the limited, unstable action of the mind. Behind the mind and using it as its own surface activity is the stable consciousness. Here, there is no binding conceptual division between itself in the present and itself in the past and future. Yet, it knows itself in time, in the present, past, and future with an undivided view. The real self is the eternal, who is obviously capable of both the mobility in time and the immobility basing time simultaneously. The supreme soul, self, upholds both the immobile and the mobile being as the self and lord of all existence. This eternal conscious being, with a knowledge superior to mind, embraces all the movement in time. At the same time, he dwells by the action of mind in that moment. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து அந்த டிஸ்டிங்ஷன் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சர்ஃபேஸ் மென்டாலிட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம். இது வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். மைண்ட், மெமரி, அந்த சர்ஃபேஸ் மென்டாலிட்டி, இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த டிஸ்டிங்ஷன்ஸ் பண்றோம் இல்லையா, பாகுபடுத்துகின்றோம் இல்லையா, வெளியில் உள்ள, அதே போல அந்த பாஸ்ட், ப்ரெசன்ட், கான்சியஸ்னஸ்ல வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட் அப்படின்னு நம்ம வந்து டிவைட் பண்றோம், பாகுபாடு செய்கின்றோம். அப்படி கிடையாது அப்படிங்கிற. இது எல்லாமே வந்து நம்முடைய மனம் செய்யக்கூடிய ஒரு மாய வேலை அப்படிங்கிறாரு, ட்ரிக்ஸ். மனம் செய்யக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் என்ன அர்த்தம்? ஒரு வித்தை, ஒரு ஃபால்ஸ் ஆக்ஷன். அது ஒன்னு ஏமாத்துவது போல ஒன்னு செய்யக்கூடிய வேலை தான் ட்ரிக். இட்ஸ் நாட் த ட்ரூ ஆக்ஷன். ஒரு டிசெப்டிவ் ஆக்ஷன். ட்ரிக்ஸ் ஆஃப் த லிமிட்டட் அன்ஸ்டேபிள். நம்மளுடைய மனம் என்ன செய்கின்றது? இத்தகைய பாகுபாடுகளை ஏற்படுத்தி நம்மை நாமே ஏமாற்றுகின்றது அப்படிங்கிறார் பகவான். பகவான் என்ன கூறுகின்றார்?
இந்த சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டி வந்து மேற்புறத்தில் தெரிந்தாலும், நாம் எல்லாமே சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும், நமக்கு பின்னால வந்து ஒரு ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறார். நாம் வெறும் சர்ஃபேஸ் மேற்புற மனதில் மாத்திரம் வாழ்வது இல்லை. நமக்கு பின்னால ஒரு நிலையான உணர்வு நிலை இருக்கின்றது, ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது அப்படிங்கிறார். இந்த ஸ்டேபிள் நிலையான உணர்வு நிலையில நம்முடைய மேல் மனதிற்கு இருப்பது போல அந்த பாகுபாடு காணப்படுவது இல்லை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கின்ற பாகுபாடு அங்கு காணப்படுவது இல்லை. அது அது ஒரே சமயத்தில் அந்த 3 நிலைகளிலுமே அது இருக்கின்றது. ஒரு ஒட்டுமொத்த பார்வை அதற்கு கிடைக்கின்றது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் குறித்த ஒட்டுமொத்த பார்வை அது இருக்கின்றது. அது எதற்கு இருக்கின்றது என்றால், நமக்கு மேற்புறத்தில் உள்ள உணர்வு நிலைக்கு பின்னால் உள்ள அந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ். இந்த ஸ்டேபிள் கான்சியஸ்னஸ், நிலையான உணர்வு நிலை எதனுடன் சம்பந்தப்பட்டு இருக்கின்றது என்றால், நம்முடைய ரியல் செல்ஃப், நம்முடைய உண்மையான அந்த செல்ஃப், ஆத்மன் என்று சொல்கின்றோம், சைக்கிக் பீயிங் என்று சொல்கின்றோம், த டிவைன் ஸ்பார்க் அப்படிங்கிறோம், த சோல் எலிமெண்ட் அப்படிங்கிறோம். அதுதான் ரியல் செல்ஃப். இந்த ரியல் செல்ஃப் தான் இட்டர்னல், சாஸ்வதமாக இருப்பது. சாஸ்வதமாக இருப்பது அப்படின்னா இருக்கிறதுனால அது காலத்தை கடந்த நிலையில் எப்போதுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அது எப்படி அப்படின்னா, 2 நிலைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. காலத்திற்கு உட்பட்ட நிகழ்வுகளிலும் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. காலத்திற்கு உட்படாத நிலையில் இருந்து கொண்டு ஒரு செயல்படாத நிலையில் இருந்து கொண்டு காலத்திற்கு உட்பட்ட நிகழ்வுகளை அது இயக்குகின்றது. அதனுடைய நிகழ்வுகளுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக செயல்படுகின்றது ஒரே சமயத்தில். அதுதான் அந்த ரியல் செல்ஃப் இஸ் எட்டர்னல், who is obviously capable of both mobility in time and immobility basing time simultaneously அப்படிங்கிறார். இதுதான் உண்மை அப்படிங்கிறார். இதுதான் வந்து சுப்ரீம் சோல், அந்த செல்ஃப் அப்படிங்கிறது. அது வந்து 2 நிலைகளுமே இரண்டு நிலைகளுக்குமே அதுதான் ஆதரவாக இருக்கின்றது. இம்மொபைல் அண்ட் மொபைல் பீயிங், அதுதான் 2 நிலைகளுக்குமே ஆதரவாக இருக்கின்றது. இந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங், அது எப்படின்னா அதனுடைய ஞானம், அதனுடைய நாலேஜ் வந்து சுப்பீரியர் டு மைண்ட், மனதை கடந்த நிலையில், காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தாலும் காலத்திற்கு உட்பட்ட நிலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அது தன்னை காலத்திற்கு உட்பட்ட நிகழ்வுகளிலிருந்து தன்னை விலக்குவது கிடையாது. இட் எம்ப்ரேசஸ் ஆல் த மூவ்மெண்ட் இன் டைம். மேலும் அது என்ன செய்கின்றது, மனதினுடைய அனைத்து புற நிகழ்வுகளிலும் புற இயக்கங்களிலும் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. ஸோ இந்த சிமில்டேனியஸ் ஆக்ஷன் இருக்கு. இதுக்கு அந்த ரியல் செல்ஃப், தி எட்டர்னல் எப்படி இருக்கு அப்படின்னா, காலத்தை கடந்த நிலையிலும் இருக்கின்றது, காலத்திற்கு உட்பட்ட இயக்கங்களுக்கும் ஆதரவாக இருக்கின்றது, அந்த காலத்திற்கு உட்பட்ட இயக்கங்களிலும் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இதுதான் உண்மை. ஸோ இந்த பாகுபாடை நம்ம அது வெறும் சர்ஃபேஸ் பீயிங், சர்ஃபேஸ் மென்டாலிட்டி தான் மனிதன் இருக்கின்றான் அப்படின்னா, நம்ம பார்த்த எல்லா டிஃபிஷியன்சியும் அங்கேயோட நின்றுடும், அவ்வளவுதான். தென் மேன் cannot go beyond that. எது உண்மை? இதுதான் உண்மை. The man can go beyond his surface mentality to his real self. அப்ப வந்து காலத்திற்கு உட்பட்ட நிகழ்வு, காலத்திற்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள், இவை இரண்டிலுமே ஒரு மனிதன் கலந்து கொள்ள முடியும். அடுத்தது போகலாம். Yes. The eternal conscious being, as a surface mental entity, is moving from moment to moment, not observing his essential self, but only his relation to his experiences of the time movement. He is keeping the future from himself in that movement, in what appears to be a blank of ignorance and experience and non-existence. But what appears to be blank is only an unrealized fullness. He is grasping knowledge and experience of being in the present. This he is putting away in the past.
This past again appears to be a blank of ignorance and non-existence, partly lighted, partly saved and stored up by memory. But in reality, we find that he is always the same eternal, who is forever stable and self-possessed in his supramental knowledge, because it is himself that he is mentally experiencing in the succession of time. தேங்க்யூ. இதுல பகவான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த சர்ஃபேஸ் மென்டல் ஆக்டிவிட்டிஸ் இதில் தான் மனிதன் நாம் எல்லோருமே இருக்கிறோம். ஆகையினால நம்ம வந்து அந்த கணத்திற்கு கணம் தான் நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய நாலேஜ் வந்து ஃபுல்லா இல்லை, இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றோம். பகவான் எஸ் அப்படிங்கிறார், உண்மைதான் அப்படிங்கிறார். ஆனால் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், இதுக்கு பின்னால வந்து ஒரு ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ், ஒரு ஹையர் செல்ஃப் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பகவான் என்ன சொல்கின்றார், இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான அந்த ஜீவன், எட்டர்னல் கான்சியஸ் பீயிங், அதுதான் என்ன செய்கின்றது, நம்முடைய மனதினுடைய மேற்பரப்பின் செயல்களில் அது ஈடுபடுகின்றது அப்படிங்கிறார். ஞாபகம் வச்சுக்கணும், த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் ஆஸ் த சர்ஃபேஸ் மென்டல் என்டிட்டி அப்படிங்கிறார். நம்ம வெறும் இந்த சர்ஃபேஸ் மென்டல் மைண்டையும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸையும் நம்ம பிரிக்க கூடாது. என்ன சொல்றார் பகவான், த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் ஆஸ் த சர்ஃபேஸ் மென்டல் என்டிட்டி இஸ் மூவிங் ஃப்ரம் மொமெண்ட் டு மொமெண்ட். அதுதான் என்ன செய்கின்றது, மேற்புற மனதின் மூலமாக செயல்படுகின்றது. கணத்திற்கு கணம் அது அந்த செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அது காண மறுக்கின்றது. எப்படின்னா, நம்ம பார்த்தோம், ஒரு ஆக்டர் இருக்கிறார் அப்படின்னா, அந்த ஆக்டர் தான் ஒரு சினிமாவில் நடிக்கும் பொழுது அவர் அந்த பாத்திரமாகவே மாறிவிடுகின்றார், தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறந்து விடுகின்றார். அதே போலதான் அந்த எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் தான் நமக்குள்ளேயே ஆக்ட் பண்ணுது. நம்முடைய சர்ஃபேஸ் மென்டல் மைண்டினுடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமாக, செயல்பாடுகளின் மூலமாக செயல்படுகின்றது. அவ்வாறு செயல்படும் பொழுது தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம், எசென்ஷியல் செல்ஃப், அதை அது மறந்துவிட்டு செயல்படுகின்றது, காண மறுக்கின்றது. வெறும் காலத்திற்கு உட்பட்ட அனுபவங்களின் மாத்திரம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அத்தகைய நிலையில் தன்னைத்தானே உண்மையான சொரூபத்தை மறந்த நிலையில் செயல்படுகின்றது. அவ்வாறு செயல்படும் பொழுது என்ன செய்கின்றது, எதிர்காலம் குறித்த அந்த ஞானத்தை தன்னிடமிருந்தே அது மறைத்து வைத்துக் கொண்டு செயல்படுகின்றது. அங்க வந்து ஒரு blank ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு முற்றிலும் அறியாத நிலை இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அது செயல்படுகின்றது. உண்மையிலேயே அங்க blank ஆஃப் இக்னோரன்ஸ் கிடையாது. என்ன உண்மையிலேயே நடைபெறுகின்றது என்றால், அங்க அந்த முழுமையானது வந்து முழுமை வந்து நிறைவேறாத நிலை தான் அங்க இருக்கின்றது. ஆகையினால பகவான் அது என்ன செய்கின்றது, கடந்த நிகழ்காலத்திலும் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அவ்வாறு ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது கடந்த காலம் குறித்த அந்த பதிவை அது தள்ளி வைத்துக் கொள்கின்றது. வெறும் நிகழ்காலத்தில் மாத்திரம் அது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அந்த கடந்த காலம் குறித்த முற்றிலும் அறியாமல் இருப்பது போல ஒரு தோற்றத்தை தனக்குள்ளேயே அது ஏற்படுத்திக் கொள்கின்றது. ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், ஒரு குவாலிஃபை பண்றார். என்ன சொல்றார், இந்த நம்ம பார்த்த இந்த எல்லா நிலையிலும் இருப்பது அந்த ஒரே சாஸ்வதமான பொருள் தான் அப்படிங்கிறார். He is always a same eternal who is forever stable and self-possessed in his supramental knowledge. மேற்புறத்துல அவ்வாறு ஒரு திரை போட்டு தன்னை மறைத்து கொண்டு செயல்படும் நிலையில் இருந்தாலும், எது அத்தகைய நிலையில் செயல்படுகின்றது என்றால், அந்த சாஸ்வதமான பரம்பொருள் தான் தன்னைத்தானே முற்றிலும் உணர்ந்த நிலையில் அந்த அதிமானச ஞானத்துடன் அது செயல்படுகின்றது. ஆனால் மேற்புறத்துல கம்ப்ளீட் இக்னோரன்ஸ்ல செயல்படுவது போல ஒரு நிலையில் அது செயல்படுகின்றது. அந்த மனத்தின் மூலமாக அடையக்கூடிய அனைத்து அனுபவங்களையும், காலத்தின் தொடர்ச்சியில் அது அடையக்கூடிய அனைத்து அனுபவங்களையும் அதுதான் நேரடியாக அந்த அனுபவத்தை தானே பெறுகின்றது அப்படிங்கிறார். ஆகையினால நம்ம வந்து we are not in total ignorance. Something in us is participating
in our apparently ignorant activities. அதைத்தான் பகவான் சொல்கின்றார். நம்ம டோட்டலா இக்னோரன்ஸ்ல தான் இருக்கிறோம் அப்படின்னா நேச்சுரலா மாயாவாதிகள் கூறுவது போல நமக்கு வந்து விடுவு காலமே கிடையாது. பட் நம்மளுடைய அப்பேரண்ட் இக்னோரண்ட் ஆக்ஷன்ஸ்ல there is something in us which knows everything, which is participating in our activities. நம்ம இக்னோரன்ஸ்ல இருந்து இந்த once we realize that eternal, then we become one with the knowledge. அதைத்தான் பகவான் இங்க கூற வருகின்றார். அடுத்தது போகலாம். சார் படிக்கட்டுங்களா? எஸ் மேடம். Ignorance is only a utilization of the being's self-knowledge which is beyond time so as to make it valuable for time experience and valid for time activity. In other words, ignorance is the external form by which knowledge of the eternal being engages itself in time experience. Behind our surface mental knowledge is the timeless eternal knowledge where all is known and all is ready for use. It is put to action according to the will of the self in its dealings with time and space and causality. Sri Aurobindo concludes this chapter by saying that what we call our surface being is only the deeper internal self, deeper eternal self in us, throwing itself out as the adventurer in time. It is a gambler and speculator in infinite possibilities. It is limiting itself to the succession of moments so that it may have all the surprise and delight of the adventure. Thank you, sir. தேங்க்யூ. பார்த்தோம் இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம மைண்டு தான் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஆல் இஸ் பிரம்மன், தெர் இஸ் நத்திங் விச் இஸ் நாட் பிரம்மன். எல்லாமே ஒரே கான்சியஸ் பீயிங் தான், ஒரே சோர்ஸ் தான். அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய சர்ஃபேஸ் மைண்ட் வந்து அலூஃபா இருக்கு. அந்த ஹையர்ஸ் எட்டர்னல் கான்சியஸ் பீயிங் அதிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இது வேற அது வேறன்னு சொல்ல முடியாது நம்மால. என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த அறியாமை என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம் அந்த அறியாமை என்கின்ற காலத்தை கடந்த நிலையில் இருக்கும் அந்த பரம்பொருள் தன்னுடைய முழு ஞானத்தையும் என்ன செய்கின்றது, காலத்திற்கு உட்பட்ட அனுபவங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அறியாமை என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம் அது ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அறியாமை இல்லை முழு ஞானம் அப்படின்னா இந்த காலத்திற்குட்பட்ட நிலையில் அதால செயல்பட முடியாது. காலத்திற்குட்பட்ட நிலையில் அத்தகைய அனுபவங்களை எதிர்கொண்டு அது செயல்பட வேண்டும் என்றால் அது அறியாமை என்கின்ற போர்வையின் மூலமாகத்தான் செயல்பட வேண்டும் இல்லையா? அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அறியாமை என்கின்ற நிலையில் அது செயல்படுகின்றது. அறியாமை என்பது ஒரு வெளிப்புற தோற்றம் தான் அப்படிங்கிறார் பகவான். Ignorance is the external form by which knowledge of the eternal being engages itself in time experience. அந்த பரம்பொருளினுடைய அந்த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், அனைத்தையும் உணர்ந்த அந்த பரம்பொருளுடைய அந்த நாலேஜ் என்பது, அந்த பரம்பொருள் தன்னை காலத்துக்கு உட்பட்ட அனுபவங்களில் அறியாமை என்கின்ற வெளிப்புற வடிவத்தின் மூலமாக ஈடுபடுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். ஆனால் நம்மளுடைய அந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய மனம் என்கின்ற அமைப்பிற்கு கீழே என்ன இருக்கின்றது என்றால், காலத்தை கடந்த அந்த சாஸ்வதமான ஞானம் மேற்புற மனதிற்கு கீழே இருக்கின்றது. அங்கு அனைத்துமே அறியப்பட்ட நிலையில் இருக்கின்றன, அனைத்துமே பயன்படுத்திக் கொள்ளும் தயார் நிலையில் இருக்கின்றன. எப்பொழுது என்றால், அந்த சாஸ்வதமான அமைப்பு எப்பொழுதெல்லாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சங்கல்பிக்கின்றதோ, காலத்திற்கு உட்பட்ட நிலை, இடம், அந்த காரண காரியத்துக்கு உட்பட்டு எப்பொழுதெல்லாம் தன்னுடைய சங்கல்பத்தை அது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றதோ அப்பொழுது செயல்படுத்துகின்றது அப்படிங்கிறார் பகவான். ஸோ அது வந்து பின்னால இருந்தாலும் தேவைப்படும் சமயத்தில் தன்னை செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய சங்கல்பத்தை அது செயல்படுத்துகின்றது அப்படிங்கிறார். ஆகையினால் பகவான் இறுதியாக என்ன கூறுகின்றார், நம்மளுடைய சர்ஃபேஸ் பீயிங் மேற்புற உணர்வு நிலை என்பது அது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான அந்த அமைப்பு, அதனுடைய மேற்புற அமைப்பு தான் அப்படிங்கிறார்.
நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் செல்ஃப் வந்து நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த டீப்பர் இட்டர்னல் செல்ஃப் அதனுடைய ஒரு மேற்புற அமைப்பு தான் அப்படிங்கிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான ஆழமான அந்த அமைப்பு என்ன செய்கின்றது, தன்னை காலத்துக்கு உட்பட்ட அனுபவங்களில் ஈடுபடுத்தி கொண்டு சாகச செயல்புரியும் ஒரு அமைப்பாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. பல்வேறு சாத்தியக்கூறுகளை எதிர்கொள்ளும் ஒரு என்ன சொல்றது, இட் இஸ் அ கேம்பிளர் அண்ட் ஸ்பெகுலேட்டர் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறாரு. டிவைன் எப்படி செயல்படுது அப்படின்னா, எண்ணற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கும் பொழுது அந்த சாத்தியக்கூறுகளின் என்ன நடக்கப் போகின்றது என்பதை தெரியாமலேயே செயல்படுதல், அந்த ஒரு என்ன நடக்கப் போகின்றது என்பதை அறியாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்புடன் செயல்படுதல், அந்த நிலையில் தான் அந்த பரம்பொருள் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். அவ்வாறு செயல்படும் பொழுது என்ன செய்கின்றது, அது காலத்திற்கு உட்பட்ட அந்த கணத்தில் மாத்திரம் தன்னை ஒரு வரையறுத்து கொண்ட நிலையில் நிறுத்தி கொண்டு செயல்படுகின்றது. எதற்காக என்றால், அப்பொழுதுதான் தன்னுடைய சாகச செயலில் எதிர்கொள்ளும் அந்த ஆச்சரியத்தையும் அந்த ஆனந்தத்தையும் அதனால் அனுபவிக்க முடியும். ஆகையினால் இது பரம்பொருள் வேண்டுமென்றே தன்னை இத்தகைய நிலையில் உட்படுத்தி கொண்டு செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து டோட்டல் இக்னோரன்ஸ்ல நம்ம கிடையாது. There is something beyond us which is purposefully engaging itself in the act of ignorance அப்படிங்கிறார். இத்துடன் இந்த சாப்டர் வந்து முடிவடைகின்றது. நமக்கு அடுத்து நம்ம பார்க்க போகக்கூடிய அந்த சாப்டர் கூட இதோட ரிலேட்டட் சாப்டர் தான், மெமரி, ஈகோ அண்ட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். நம்ம அடுத்த செக்ஷன்லேருந்து நம்ம அதை பார்க்கலாம். இல்லை வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கருத்து, ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுர்ஜயா ஜி அவருடன் ஐ வாஸ் இன்ட்ராக்டிங் வித் ஹிம். அப்போ சும்மா ஐ வாஸ் என்கொயரிங், எப்படி நாங்கள் மோஸ்ட்லி வி டிஸ்கஸ் திங்ஸ் இன் தமிழ், ஹவு ஹி இஸ் ஏபிள் டு ஃபாலோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். தட் டைம் ஹி ஹஸ் ரிவீல்ட் டு மீ தட் நாட் ஓன்லி ஹி இஸ் பார்ட்டிசிபேட்டிங், his daughter-in-law and his daughter-in-law's and his daughter is also participating, it seems. Entire family is participating in this. Avanga daughter-in-law, I think she has knowledge of Tamil, it seems. That time he told me that that language is not a barrier, because the language, whatever we are reading is about Sri Aurobindo and the mother. So it is beyond the language. Another something in Sri Aurobindo's writing attracts him beyond language அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து he was sharing with me. ஸோ நம்ம பார்த்தோம், போன தடவை பார்த்தோம், how to understand Sri Aurobindo அப்படிங்கிறது. மதர் என்ன சொல்றாங்க, love him அப்படிங்கிறாங்க. ஸோ the real example அவங்க தான். அந்த entire family, even though they do not know Tamil, they are actively, very hardly he misses the sessions. அந்த அளவுக்கு இந்த கமிட்மெண்ட்டும் அந்த அந்த ஆஸ்பிரேஷனும் இருக்குது. தட்ஸ் வாட்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். எஸ் மேடம். சார், உண்மையிலேயே இன்னைக்கு இதே கேள்வி எனக்குள்ள எழுந்தது. ஒரு வாரமும் அவர் எல்லா கிளாஸுக்கும் அவர் வராரு. இதுல இருந்து வந்து அவர் என்ன புரிஞ்சுக்கிறார், ஆனா விடாதபடிக்கு வரும் பொழுது என்ன அந்த ஆர்வம் வந்து அவருக்குள்ள இருக்குன்றது வந்து நம்மளால அதை வந்து இன்ஃபர் பண்ணவே முடியாது. இதே நான் வந்து தெரியல இன்னைக்கு எனக்கு இந்த இது ஆரம்பிச்ச உடனே, அவர் படிச்சு முடிச்ச உடனே வந்தது. ஒரு செஷனும் போதும் அவர் அழகா வந்து இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, த்ரூ அவுட் தி செஷன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஒண்டரிங் எது அவர் அந்த மாதிரி வைக்கிறது அப்படின்னு சொன்னேன். இப்ப நீங்க வந்து அதனுடைய ஃபர்தர் இதுவா வந்து எனக்கு வந்துட்டது. அதான் மதர் வந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் போட்டுட்டோம்னு சொன்னா உடனே ஆன்சரை கொடுத்துடுறாங்க. இவ்வளவு நாள் வந்ததே கிடையாது எனக்கு. அது இன்னைக்கு அது வந்தது. அது இவர் ஒரு தடவையும் ஃபர்ஸ்ட் வந்து மதரோட கிரேஸ் தான். she wants to teach us something through Surjaya ji.
He is a embodiment of aspiration. Yeah. Even though he doesn't know Tamil, he is regularly attending. Very hardly misses a class. Not only he is attending. In the Sujayaji, can you please share your experience? Whatever you shared with me, kindly share now. Sir, you can ask your daughter-in-law also to speak. When I was absent, we 5 was off. All the family members, we had been to Pondicherry. That is why we missed the 3 classes. I think 3 to 4 classes. Okay. Otherwise, I never missed any classes, sir. Okay. This is what our members are also. My daughter-in-law, she is also an engineer. Okay. He is serving. Even then, he is working from home 3 days in a week. Okay. Working from home. Other 4 days, other 3 days is 2 days. She goes to office. Okay. But she's listening also. So this recording also she is listening. Okay. But both come जान पाते हैं. Okay. Thank you. That's what our member Bhuvanasundari Madam also was expressing her surprise that what makes you attend regularly despite the fact that you do not know Tamil. I mean, we speak only Tamil. Most of the discussions take place in Tamil. Despite the fact that you are regularly attending, what makes you so much involved in the sessions? That's what she was asking. Something must be in you which is pushing you. I think, sir, some vibration is there. That is attracting me. Okay. Something behind this language, some divine vibration is there. That is attracting me, sir. Okay. That's what mother says. Language is hardly any bar. If you are sincere, no, whatever language is there, you can, your aspiration can be fulfilled. Thank you. Now, because today only I came to know that not only you are attending, your family members are also attending. It was which was a real surprise to me. Thank you. In fact, you are a source of inspiration to all of us. Thank you very much. Thank you. Telagodi madam ஏதாவது சொல்லணுமா நீங்க? இதுதான் சார் நானும் சொல்லணும்னு நினைச்சேன் சார். ஓகே. சூர்யா சார் பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன். Thank you சார். Thank you. Yes. யாரு அது? சிந்திக்க சில. போனம்மா. சொல்லுங்க மேடம். யார் அது? சிந்திக்க சில அப்படின்னு கை தூக்கிருக்காங்க. ஓகே, வேற எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம we can close the session.